ஆக்ட்ரஸ் ரித்திகா சிங் கூட வந்து டேன்னு சொல்லிட்டு ஒரு ஆல்பம் ஒன்று பண்ணியிருந்தோம் ஒரு 2-3 இயர்ஸ் முன்னாடி. அது வந்து திங்க் மியூசிக்கில் லான்ச் பண்ணி ரிலீஸ் பண்ணோம். ஸோ அதில் ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் கிடச்சிது. ஏன்னா இப்போ இருக்கிற ஜென்ரேஷனும் வெஸ்டர்ன்ஸ் நிறைய கேட்குறாங்க. ஈவன் ஜென்சி கேட்டகரியிலேருந்து எல்லாருமே தே ஆர் கொஞ்சம் பெப்பியாக கொஞ்சம் கிறிஸ்பியாக ஒரு சவுண்டிங் ஃபாஸ்ட் பீட்டு ஆஃப்ரோ இந்த மாதிரிலாம் அவங்க கொஞ்சம் கம்பைன் பண்ணும்போது கேட்சி ஆகுது டக்குன்னு. அவங்களுக்கு ரீல்ஸ் கண்டென்ட் கிடைக்குது. கொஞ்சம் ஜல்லிக்கட்டு சாங் ஒன்று பண்ணோம். அதுக்காக நான் பர்டிகுலர்லி வேல்முருகன் சார் வாய்ஸ் தான் வேணும்னு சொல்லிட்டு அவரை நான் பிக் பண்ணி எடுத்துகிட்டு வந்து கொடுத்தேன். அவர் நான் எதிர்பார்த்ததை விட ரொம்ப அழகாக பாடி கொடுத்துட்டாரு. இந்தியன் மியூசிக்லேயே நம்ம தமிழ் மியூசிக் வந்து ஸ்பெஷல். ஏன்னா தமிழ் மியூசிக்லேருந்து தான் இந்தியன் மியூசிக்கோட எல்லா பிரிவுகளும் போச்சு. பன்னிசைன்னு சொல்லுவாங்க. பன்னிசையிலேருந்து தான் கர்நாடிக் மியூசிக் போச்சு, அதுக்கப்புறம் இந்துஸ்தானி போச்சு. எல்லாத்துக்கும் ஆரிஜின் வந்து நம்மளோட தமிழ் இசை தான். இன்னைக்குமே 3 சாங் நான் தான் எழுதியிருக்கேன். லிரிக்கிஸ்ட் இல்லை, ஸோ லிரிக்கிஸ்டாக மாறிட்டு வரேன். ஸோ பண்ணுறது வந்து அடுத்து ஒரு ப்ராஜெக்டோ 2 ப்ராஜெக்டோ ஈவன் இதுக்கப்புறம் கண்டினியூ ப்ராஜெக்ட் கிடைச்சாலும் கிடைக்காம கூட போகலாம். ஸோ எவ்வளோ பேர் வராங்க போகிறாங்க. ஸோ வாட் எவர் ஹேப்பன்ஸ் அந்த கிடைக்கிறத உருப்படியாக பண்ணணும், கொஞ்சம் பொறுப்போட பண்ணணும். ஆஸ் அ சிங்கரா நீங்க குட்டா பேடா? பேட் யோசிக்கவே இல்லை. அது 200% பேட் தான். ஒரு மியூசிக் டைரக்டரா நீங்க என்ன கன்சிடர் பண்றீங்க, குட்டா பேடா? ஏன்னா எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்குது. ஸோ நம்ம ஏதோ ஒரு உருப்படியான ஒரு வேலை பண்றோம் அப்படின்ற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கு. பவி, விருந்தினர் பக்கத்தோட கெஸ்ட் யாருன்னு சொல்லிடலாமா? கருப்பு பல்சர் திரைப்படத்தின் மூலம் தமிழ் சினிமாவில் இசையமைப்பாளராய் அறிமுகமாகி இருக்கும் இன்பா அவர்களே இன்றைய நம் விருந்தினர். லெட்ஸ் வெல்கம் தி டேலண்டட் மியூசிக் டைரக்டர் இன்பா. வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சூப்பர், நாங்களும் நல்லா இருக்கோம். ஸோ உங்களோட மூவி ஃபர்ஸ்ட் டெபியூ மூவி ஆஸ் அ மியூசிக் டைரக்டர் கருப்பு பல்சர் ரிலீஸ் ஆகி நல்ல ரெஸ்பான்ஸ் வந்துட்டு இருக்கு. உங்களுக்கு எவ்வளோ ஹாப்பியா இருக்கு? நிஜமாலே ரொம்ப கிஃப்டடாக நினைக்கிறேன். ஹாப்பியாக இருக்குது ஃபர்ஸ்ட் மூவின்றதுனால. ஸோ நல்ல ஃபீட்பேக் வந்துட்டு இருக்கு. ஸோ சந்தோஷமாக இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு மியூசிக் டைரக்டராக இந்த ப்ராஜெக்ட்குள்ளே எப்படி வந்தீங்க? ஆக்சுவலி அது ஒரு சிம்பிளான ஸ்டோரி. என்னென்னா வந்து நான் வந்து ஒரு இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டாக தான் நான் இருந்தேன் இவ்வளோ நாள். ஸோ நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து நானே இண்டிபெண்ட்டாக பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் அப்படியே சிங்கர்ஸு, அதுக்கப்புறம் லிரிக்கிஸ்ட்டு, அந்த மாதிரிலாம் நாங்களாக வந்து சின்ன சின்ன ஆல்பம்ஸ்லாம் பண்ணி ஸோ அப்படியே ரிலீஸ் பண்ணுவோம் ஸ்பாட்டிஃபைல, யூடியூப்பில் இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கும்போது அப்படி ஒரு சான்ஸ் கிடச்சி ஆக்ட்ரஸ் ரித்திகா சிங் கூட வந்து டேன்னு சொல்லிட்டு ஒரு ஆல்பம் ஒன்று பண்ணியிருந்தோம் ஒரு 2-3 இயர்ஸ் முன்னாடி. அது வந்து திங்க் மியூசிக்கில் லான்ச் பண்ணி ரிலீஸ் பண்ணோம். ஸோ அதில் ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் கிடச்சிது. ஸோ அதுக்கு நானே மியூசிக் பண்ணி நானே லிரிக் எழுதி நல்லா பண்ணியிருந்தேன். அந்த ரெஸ்பான்ஸ்க்கு அடுத்தது அப்படி நான் மறுபடியும் பட வாய்ப்புகள் தேட ஆரம்பிக்கும் போது ஸோ அப்படி கிடைச்ச வாய்ப்பு தான் இது ஃபஸ்ட்டு என்னோடய வாய்ப்பு. ஸோ பெட்டர்மெண்ட்டாக வந்திருக்கு ப்ராஜெக்ட்டு. என்னால் முடிஞ்ச அளவுக்கு எஃபோர்ட் போட்டிருக்கேன். ஸோ ஃபஸ்ட் ப்ராஜெக்ட்ன்றதுனால எவ்வளோ பெட்டராக பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக நீங்கள் டைரக்டர் அப்ரோச் பண்ணீங்களா இல்லை டைரக்டர் வந்து சாங் பார்த்துட்டு உங்களை அப்ரோச் பண்ணாரா? எப்படி இருந்தது அந்த ப்ராசஸ்? எஸ், எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் மூலயமா எனக்கு இந்த சான்ஸ் வந்தது. ஏன்னா அவர் என் கூட படித்த ஒரு கிளாஸ்மேட்டு, டேரக்டரும் என்னோட ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில், நாங்களாம் ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் ஒன்றா படித்தோம், டிஎஃப்டி ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில். ஸோ நான் ஆடியோ இன்ஜினியரிங் படித்தேன், சவுண்ட் இன்ஜினியர் தான் நான் பேசிக்கலி. ஸோ அதுக்கப்புறம் தான் மியூசிக்குள்ளே வந்தேன். அதுக்கப்புறம் டேரக்டர் வந்து டைரக்ஷன் படித்தாங்க, அவங்க ப்ரொஃபஷனலாக வந்து டைரக்டர் கோர்ஸ் படித்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் வந்து ஃபிலிம் ப்ராசஸிங் ஒரு டிபார்ட்மெண்ட்டில் படித்தார். ஸோ அவர் மூலயமா வந்து என்னோடய சாங் கேட்டுட்டு டேரக்டர்கிட்ட எடுத்துகிட்டு போயிட்டு ப்ரொடக்ஷன் ஆஃபீஸில் பேசி அப்படி தான் கனெக்ட் ஆச்சு இந்த ப்ராஜெக்ட். ஸோ அதுக்கப்புறம் என்ன ஒரு 2-3 டெமோ டியூன்ஸ் போட சொன்னாங்க, போட்டு காமிச்சேன், அவங்களுக்கு பிடிச்சிருந்தது. ஸோ அப்படி ஒர்க் அவுட் பண்ணி மொத்தமாக ஒரு 3 சாங் வந்து இந்த படத்துக்காக பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் வந்து ஒரு இண்டிபெண்ட் கம்போசராக இருந்து ஃபஸ்ட் டைம் ஒரு ஃபுல் மூவி ஒர்க் பண்ணும்போது அதுவும் ஒரு நேட்டிவிட்டி சப்ஜெக்ட், ஏன்னா ஊர் சைடு அப்படிங்கும்போது அந்த ஃபஸ்ட் டைம் இந்த ஹோம் ஒர்க் என்னென்னலாம் பண்ணீங்க நீங்கள்? ஹோம் ஒர்க்குன்னு பார்த்தா ஆக்சுவலி முக்கியமான விஷயம் என்னென்னா, இது வந்து ஒரு மதுரை, நம்மளுடைய தமிழ் கலாச்சாரம், ஜல்லிக்கட்டு அப்படின்னு வரும்போது முக்கியமான ஹோம் ஒர்க் பண்ண வேண்டியது என்னென்னா, நம்மளோட கல்ச்சர் மியூசிக்கும் நம்மளுடைய தமிழ் இசைன்னு ஒன்று இருக்குது. ஸோ நிறைய பேருக்கு இப்போது நிறைய கம்போசர்ஸ் வராங்க, நல்லா பண்ணுறாங்க, ரொம்ப அழகாக பண்ணுறாங்க. பட் மோஸ்ட்லி அவங்க வந்து கொஞ்சம் வெஸ்டர்னை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க. ஏன்னா இப்போ இருக்கிற ஜென்ரேஷனும் வெஸ்டர்ன்ஸ் நிறைய கேட்குறாங்க. ஈவன் ஜென்சி கேட்டகரியிலேருந்து எல்லாருமே தே ஆர் கொஞ்சம் பெப்பியாக கொஞ்சம் கிறிஸ்பியாக ஒரு சவுண்டிங், ஃபாஸ்ட் பீட்டு ஆஃப்ரோ இந்த மாதிரிலாம் அவங்க கொஞ்சம் கம்பைன் பண்ணும்போது கேட்சி ஆகுது டக்குன்னு. அவங்களுக்கு ரீல்ஸ் கண்டென்ட் கிடைக்குது, கொஞ்சம்
என்ன சொல்கிறது ட்ரெண்டிங்க்கு ரிலேட்டடாக இருக்குது ஹூக் ஹுக் ஹூக் ஸ்டெப் போடுறதுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் பேஸ் பண்ணி ஸோ அவங்க போகிறதுனால இந்த தமிழ் இசையை வந்து தமிழோட கலாச்சாரத்துக்குன்னு ஒரு சில இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் இருக்குது ஸோ அதில் கொஞ்சம் அவங்க வந்து ஃபோக்கஸ் பண்ண மிஸ் பண்ணுறாங்களோன்னு தோணுது எனக்கு அண்ட் மோர் ஓவர் அப்படி மிஸ் பண்ணாலும் அவங்க வந்து வெஸ்டர்னாக ஃபியூஷன் பண்ணால் கூட நல்லா இருக்குமோன்னு என்னோட ஐடியா ஸோ அதை தான் நான் ஃபஸ்ட்டு ஹோம் ஒர்க் பண்ணேன் இந்த படத்துக்கு ஸோ நம்ம வந்து முடிஞ்ச வரைக்கும் எல்லா வெரைட்டியும் கொடுக்கணும் இதில் ஒரு லவ் சாங் இருக்குது ஸோ அதுலேயும் நான் வந்து வெஸ்டர்ன் பண்ணியிருக்கேன் அதில் நான் வந்து எப்படின்னா அதில் நான் கம்ப்ளீட்டாக தமிழ் இசை எடுத்துகிட்டு வரல ஓகே அந்த அதுல வெஸ்டர்ன் நம்ம ஆடியன்ஸ் பண்ணும்போது கேட்ட மாதிரி அதில் வெஸ்டர்ன் ஃபியூஷன் பண்ணி அதுலேயும் வெஸ்டர்னில் வந்து நான் கொஞ்சம் கர்நாட்டிக்கும் ஹிந்துஸ்தானியும் கலந்த மாதிரி ஒரு வகையான ஃபியூஷன் பண்ணியிருக்கேன் ஓகே ஸோ அதனால் எல்லாத்தையுமே நமக்கு தேவை இது மட்டும்னு நம்ம வெஸ்டர்னையும் ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது இந்த மாதிரி துள்ளலான இசையை இந்த மாதிரியான ஒரு ஹூக் போடுற ஸ்டெப்பை நம்ம தமிழ் இசையிலையும் பண்ண முடியும் அதுக்கேற்ற மாதிரி நம்ம கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணணும்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு நான் எடுத்துக்கிட்ட டைம் அதுதான் ஹோம்ஒர்க் வந்து தமிழ் இசையை ஃபோக்கஸ் பண்ணி பண்ணணுன்ட்டு தான் ஸோ ஜல்லிக்கட்டு சாங் ஒன்று பண்ணோம் அதுக்காக நான் பர்டிகுலர்லி வேல்முருகன் சார் வாய்ஸ் தான் வேணும்னு சொல்லிட்டு ஓகே அவரை நான் பிக் பண்ணி எடுத்துகிட்டு வந்து கொடுத்தேன் அவர் நான் எதிர்பார்த்ததை விட ரொம்ப அழகாக பாடி கொடுத்துட்டாரு அவர் வாய்ஸில் கேட்டதுக்கு அப்புறம் தான் அந்த மண்ணோட அந்த ஒரு பிடிப்பே எனக்கு வந்தது அந்த ஜல்லிக்கட்டு சாங்கில் ஸோ அது நல்ல நம்மளுக்கு ஃபீட்பேக் வந்துட்டுருக்கு இப்போ வரைக்கும் வியூஸ் நல்லா போயிட்டுருக்கு யூடியூப்பில் ஸோ அதை தான் நிறைய பேர் அப்ரிஷியேட் பண்ணுறாங்க ஏன்னா அதில் வந்து பறை இசையும் நம்மளுடைய அந்த மதுரை அந்த பக்கம் சவுத் தமிழ்நாடு தென் தமிழ்நாடோட அந்த மண் வாசனை வந்து அந்த பாட்டில் நல்லா கலந்துருக்கணும் ஸோ கேட்கும் போது அவனுக்கு ஒரு எனர்ஜி இருக்கும் ஒரு மாடுபிடி வீரனா அவன் இறங்கும் போது ஸோ அவனுக்கு உள்ளார அவனுக்கே தெரியாமல் ஒரு எனர்ஜி கிடைக்கும் போது ஸோ அது ரொம்ப நல்லா இருக்கணும் ஸோ அதனால் நான் நிறைய ஹோம் ஒர்க் பண்ணியிருக்கேன் அந்த சாங்க்கு நிறைய பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் நம்மளுடைய சென்னைக்குன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல அதையும் விட்டுறக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு கானா சாங்கும் நான் ஒன்று பண்ணியிருக்கேன் வாவ் ஸோ இதுதான் மெயினாக என்னென்னா கானா சாங்னு வரும்போது அதுலேயும் நான் வந்து கானாக்கே உண்டான ஒரு டெப்த்தையும் வச்சுட்டு கானா பாலாசாரியை நான் பாட வச்சேன் ஸோ அந்தந்த இசைக்குன்னு ஒரு தனித்துவம் இருக்குல்ல அதை நம்ம விட்டுறக்கூடாது என்றைக்கு நம்ம வெஸ்டர்ன் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாலுமே எவ்வளோ ஜென்ரேஷன் யங்ஸ்டர் வந்து அதில் அட்ராக்ட் ஆனோமே அதில் ஒரு சின்னதான ஒரு விஷயம் நம்மளோட ஊரோட அந்த விஷயத்த நம்ம என்றைக்குமே விட்டு கொடுக்கக்கூடாது ஸோ அதை நான் அடுத்தடுத்த ப்ராஜெக்ட்லேயும் நான் வந்து கண்டினியூ பண்ணணும்னு நினைக்கிறேன் என்றைக்குமே நம்ம இந்தியன் மியூசிக்ன்ற ஒரு விஷயமும் இந்தியன் மியூசிக்லேயே நம்ம தமிழ் மியூசிக் வந்து ஸ்பெஷல் ஏன்னா தமிழ் மியூசிக்லேருந்து தான் இந்தியன் மியூசிக்கோட எல்லா பிரிவுகளும் போச்சு பன்னிசைன்னு சொல்லுவாங்க பன்னிசையிலேருந்து தான் கர்நாடிக் மியூசிக் போச்சு அதுக்கப்புறம் இந்துஸ்தானி போச்சு எல்லாமே எல்லாத்துக்கும் ஆரிஜின் வந்து நம்மளோட தமிழ் இசை தான் என்றைக்குமே ஒரு ஹெட்டிங் மாதிரி ஸோ அது நீங்கள் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய விஷயம் தெரியும் நம்ம தமிழ் வந்து எந்த அளவுக்கு எல்லாத்துலேயுமே டீப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு சூப்பர் ஸோ அதனால் அதை விட்டுறக்கூடாதுன்னு சொல்லிட்டு இன்னும் நான் ஹோம் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் படிச்சுட்ருக்கேன் தமிழ் இசையை ஸோ இன்னும் அடுத்தடுத்த ப்ராஜெக்ட்ஸில் நான் இன்னும் கொஞ்சம் டெப்த்தாக நல்லா பண்ணணும்னு நான் எதிர்பார்க்குறேன் சூப்பர் ஆனால் இந்த சிங்கர்ஸ் எடுக்கும்போது இப்போ வேல்முருகன் சார் ஆகட்டும் சத்யபிரகாஷ் ஆகட்டும் கானா பாலா சார் ஆகட்டும் இந்த சிங்கர்ஸ் தான் ஃபர்ஸ்ட் உங்கள் மைண்டில் இருந்தாங்களா இல்லை வேற யாராவது ஆப்ஷன்ஸ் இருந்தாங்களா கண்டிப்பாக ஆப்ஷன்ஸ் இருக்கும் பட் பர்டிகுலராக ஒரு சில சாங்ஸ் இருக்குல்ல இப்போ நான் ஜல்லிக்கட்டு சாங் ஒரு ஃபோக் சாங்கு மதுரையில் நடக்கிற ஒரு விளையாட்டுக்கு ஒரு சாங்குன்னும் போது கண்டிப்பாக அதில் வந்து ஒரு 2-3 பேர் தான் இருக்காங்க அது ஒரு ஆக்சுவலி நான் வந்து சிங்கர் சைடு சொல்லணும்னா அது வந்து ஒரு பெரிய டிமாண்ட்னே சொல்லலாம் இப்போ நம்மளுக்கு அப்படி பார்த்தா ஃபஸ்ட்டு அந்தோனிதாஸ் சார் வருவார் ஒரு ஃபோக் வாய்ஸ்னா அதுக்கப்புறம் மகாலிங்கம் சார் இருக்கார் நல்ல ஒரு வாய்ஸ் அருமையான வாய்ஸ் வேல்முருகன் அண்ணாவும் நல்லா இருக்கார் பட் எனக்கு என்னென்னா நான் சின்ன வயசுலேருந்தே ரஹ்மான் சார் பாட்டிலேருந்து இல்லை மற்ற சாங்லாம் வேல்முருகன் சாரோட வாய்ஸ் வந்து கேட்டு வளர்ந்த பையன் நான் கண்டிப்பாக ஸ்கூல் படிக்கிறதுல அது அப்போயே ஒரு இன்ஸ்பிரேஷன் ஸோ ப்ராஜெக்ட் பண்ணும்போது இவரை எப்படியாச்சும் பயன்படுத்தின்ட்டு ஒரு ஃபேனாக எனக்கு ஒரு ஃபேன் பை மூமெண்ட் தான் அவரை கூட்டுது ஸோ கண்டிப்பாக வந்து அடுத்த ப்ராஜெக்டில் அந்தோனிதாஸ் சார் கூட ஒரு ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணோம் இவர் கூட ஒர்க் பண்ணோம் இன்னும் நிறைய பேர் இருக்காங்க குப்சாமி அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க என்னென்னா அதுக்கு ஒரு பெரிய டிமாண்ட் இருக்குது இன்னும் நிறைய ஃபோக்கு பாடுறவங்க நம்ம ஊரோட வாய்ஸ்லாம் வந்து நிறைய வெளியே தெரியல இப்போது நவடேஸ் எவ்வளோ பெட்டர் இன்ஸ்டாகிராமில் யூடியூப்லலாம் நிறைய அவங்கள பண்ணும்போது நம்மளுக்கு நிறைய பேர் தெரியுறாங்க ஸோ அவங்களெல்லாம் அடுத்தடுத்து நம்ம பயன்படுத்தணுன்ற ஒரு ஐடியா இருக்குது ஏன்னா அதுக்கு என்றைக்குமே ஒரு டிமாண்ட் இருக்குது அந்த வாய்ஸ்க்கு ஸோ எனக்கு இவர் வாய்ஸ் யூஸ் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக கிடச்சிருச்சு அவரும் கேட்ட உடனே அவர் எதுவுமே சொல்லலை சரி தம்பி நான் வரேன் அப்படின்னு சொன்னார் அவர் ஒரு 10 நிமிஷம் தான் ஸ்டுடியோவில் ரெக்கார்டிங் ஸ்டார்ட் பண்ணியிருப்போம் அப்போவே சுற்றி இருக்க டேரக்டர் எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் எல்லாருமே ஹாப்பி அந்த வாய்ஸில் ஒரு உயிர் வந்துருச்சு ஓகே இப்போ சூப்பராக இருக்குது சாங்கு ரெக்கார்டிங் முடிச்சுட்டு எல்லோரும் ரொம்ப திருப்தியாக தான் போனாங்க அப்புறம் மிக்சிங் மாஸ்டரிங்லாம் பண்ண உடனே ரொம்ப நல்லா வந்துருச்சு அண்ட் அதே மாதிரி நீங்கள் சொன்னீங்க தமிழ் இசைக்கான ரிசர்ச் வந்து இப்போ வரைக்கும் நான் பண்ணிகிட்டே இருக்கேன்னு ஸோ இந்த படத்தில் கருப்பு பல்சர் படத்தில் தமிழ் இசைக்காக என்னென்ன இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணீங்க சாங்கில் மேக்ஸிமம் நான் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கேன் மோஸ்ட்லி வந்து இந்த உரிமை பறை அதுக்கப்புறம் மகுடின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரியான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸு இது இல்லாமல் வந்து
ஒரு சில சின்ன சின்ன எஃபெக்ட் பம்பை, அதுக்கப்புறம் எக்காலம்னு சொல்லுவாங்க. அது எப்படின்னா அப்புறம் பேனு ஊதுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரியான சின்ன சின்ன இன்ஸ்ட்ருமெண்ட்ஸு பில்டப்க்கு எங்கெங்கே தேவை, அதுக்கப்புறம் ஒரு பர்டிகுலர் எமோஷன்ஸ்க்கு எங்கே தேவை, ஒரு ஒரு ஹைப் பண்ணி ஒரு எனர்ஜி ஏற்றுறதுக்கு என்ன மாதிரி தேவை அப்படின்னு சொல்லிட்டு ஈவன் நம்ம ஆளுங்க விசில் அடிக்கிறது கூட நான் வந்து சாங்கில் வந்து மிக்ஸ் பண்ணி லெஃப்ட் ரைட் சரௌண்டிங்கில் கொஞ்சம் அதை டெம்போவில் அடிக்க வச்சுருக்கேன். ஸோ அதெல்லாம் கேட்கும்போது அந்த ஒரு ஒரு விளையாட்டு தடலில் வந்து அந்த தன்னை பிடிக்கும் போது என்ன ஒரு எனர்ஜி இருக்குமோ அந்த எனர்ஜி அந்த சாங்கில் வரணும்னு சொல்லிட்டு சின்ன சின்னதாக பார்த்து ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோம். அண்ட் நீங்கள் பண்ண அந்த ஆல்பம் சாங் டேயில் வந்துட்டு நீங்களே ஓன் லிரிக்ஸ் பண்ணி மியூசிக் ஆமா. பண்ணி. ஸோ இதுலேயுமே பாடல்கள் நீங்கள் ஓன் ஆமாம், லிரிக்ஸ் 3 சாங்கு நான் தான் எழுதியிருக்கேன் வாவ், Okay. lyricist-ஆ நீங்க? ஆமாம், லிரிக்கிஸ்ட் இல்லை, ஸோ லிரிக்கிஸ்டாக மாறிக்கிட்டு வரேன். ஸோ Okay. நிறைய படிக்கிறதுனால நம்ம மியூசிக்கு நம்மளே எழுதும் போது ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கும்ல. பட் மற்ற லிரிக்கிஸ்ட்டு கூட எனக்கு ஒர்க் பண்ணணும்னு ரொம்ப ஆசை. டைரக்டர் வந்து எனக்கு இந்த படத்தில் வந்து ஃப்ரீடம் கொடுத்ததுனால சரி நல்லா இருக்கே, இதுவே நல்லா இருக்குன்னும் போது அவர் அக்செப்ட் பண்ணிட்டாரு. நான் அப்பயும் கேட்டேன், யாரை வேணால் எழுத வைக்கலாம், நிறைய பேர் இருக்காங்க, நம்மளே பண்ணக்கூடாது எல்லாத்தையும் அப்படின்னு சொன்னதுக்கு அவருக்கு பிடிச்சிருச்சு, சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. ஸோ பண்ணலாம் அடுத்த ப்ராஜெக்ட்ஸில் கண்டிப்பாக. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒர்க்கை இன்னொருத்தர் பண்ணும்போது அதில் ப்ரொஃபஷனலாக இருக்கிறவங்க பண்ணாங்கன்னா இன்னும் பெட்டராக அவுட் வரும். டைரக்டருக்கு ப்ரொடியூசருக்கு அவரே டைரக்டர் ப்ரொடியூசர்ன்றதுனால அவர் வந்து இதில் ஸ்ட்ராங்காக டிசிஷன் எடுத்துட்டார். நல்லா இருக்கு, பிடிச்சிருக்கு, எனக்கு இதுவே ஓகே அப்படின்ற மாதிரி அவர் டிசைட் பண்ணதுனால நம்ம ஆப்ஷன் போகல. ஸோ எனக்கு ஆனால் கண்டிப்பாக லிரிக்ஸ் கூட நிறைய பேர்கிட்ட ஒர்க் பண்ணேன். ஏன்னா அவங்க அதில் மட்டுமே யோசிப்பாங்க. இப்போ நானே மியூசிக் பண்ணி நானே ஒரு சஜஷன் 1-2 வார்த்தைகள் கொடுத்தாலும் அவங்க மாஸ்டராக அதில் வந்து இருக்கிறதுனால இன்னும் கேட்சியான வரிகள்லாம் கிடைக்கும். ஸோ பார்க்கலாம், அடுத்த ப்ராஜெக்ட்ஸில் கண்டிப்பாக நான் நிறைய லிரிக்கிஸ்ட் எடுத்துகிட்டு வரணும்னு நினைக்கிறேன். நாங்களும் அவ்வளோ காத்துட்டு இருக்கோம். அண்ட் Thank you. எங்களுக்கு வந்து ஒரு விஷயம் தெரியும், கண்டிப்பாக மியூசிக் டைரக்டர்ஸ்லாம் வந்து சூப்பரான சிங்கர்ஸாக இருப்பாங்க, ஓகே சூப்பராக பாடல்கள் பாடுவாங்கன்னு தெரியும். ஓகே. ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு சின்ன டாஸ்க் தான். கருப்பு பல்சர் படத்துலேருந்து ஏதாச்சும் உங்களோட ஃபேவரட் சாங் எங்களுக்காக நீங்கள் பாடி காமிக்கணும். ஆக்சுவலி நான் இன்னும் சிங்கர் எல்லாம் ஆகல. ட்ராக்லாம் பாடுவீங்கல்ல? பேசிக்காகவே ட்ராக்ல நான் பாடுவேன். பேசிக்காக சவுண்ட் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு வந்ததுனால ஸோ ஆடியோ ரிலேட்டடாக அந்த ப்ரோக்ராமிங் அரேஞ்ச்மெண்ட்லாம் எனக்கு நல்லா கொஞ்சம் வரும். சிங்கராக வந்து இப்போ தான் கொஞ்சமாக படிச்சுட்டு இருக்கேன், நான் ஓரளவுக்கு பாடிட்டு இருக்கேன். ஸோ அந்தளவுக்கு ப்ரொஃபஷனல் சிங்கர் இல்லை. எங்களுக்காக ஒரு பாத்ரூம் சிங்கராக இருந்தாலும் பரவாயில்ல. கானா சாங் ஒன்று இருக்குது அதில். அதில் வந்து அடிடா மோலத்தை ஆட்டம் ஒன்று போட போகிறேன், புடிடா தாளத்தை பொண்ணு ஒன்று கட்ட போகிறேன், பெஜாரு கண்ணை காட்டி மஜாவை மயக்குறாளே, மண்ணெண்ண இல்லாமலே மனசை கொளுத்துறாளே, மொட்டை மாடி மேலே ஜோரா ஆடுறனே, ரங்கராட்டினம் போல் சோக்கா சுத்துறனே. அந்த மாதிரி ஒரு சூப்பரா பாடுற படத்துல Lyrics நீங்களே வேற லெவலா இருக்குல்ல? ஆமா, அடுத்த படத்துல ஆமா, அந்த நீங்களே பாட்டு நீங்க lyricist. ஃபுல்லா கேட்டீங்கன்னா இன்னும் நல்ல லிரிக்ஸ்லாம் சரணத்துல எல்லாம் இன்னும் நல்லா இருக்கும். Okay. கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் அதே மாதிரி ஜல்லிக்கட்டு பாட்டும் வந்து நாங்க கேட்கணும்னு ரொம்ப ஆர்வமா இருக்கோம். ஓகே. ஏன்னா ஜல்லிக்கட்டு இஸ் an எமோஷன்ல. எஸ் எஸ் எஸ். எங்களுக்காக அந்த பாடலும் இல்ல சில வரிகள் அது நீங்க கொஞ்சம் பிச்சு பாடுனீங்கன்னா ரொம்ப ஹைங்க, பாட முடியுமான்னு தெரியல. ஏ சண்டித்தனம் பண்ணுகிற சண்டியரு எல்லாரும் ஜல்லிக்கட்டு வந்துடுச்சு, அடமல்லு கட்ட வாருங்கடா. ஏ சண்டித்தனம் பண்ணுகிற சண்டியரு எல்லாரும் ஜல்லிக்கட்டு வந்துடுச்சு, மல்லு கட்ட வாருங்கடா. அப்படி போகும். அவ்வளவுதானா? நான் அதுக்கப்புறம் continuation பிஜிஎம் எதிர்பார்த்தேன். வரும், அதுக்கப்புறம் அப்படியே கண்டினியூ Okay, ஆயிடும். nice, ஸோ பட் இப்ப ஜல்லிக்கட்டு ரிலேட்டடா ஒரு லிரிக்ஸ் எழுதணும் அப்படின்னா அதை பத்தி A to Z தெரிஞ்சிருக்கணும்ல. அதுக்கு ஆமா, ஏதாவது ஆமா. ரிசர்ச் எல்லாம் பண்ணீங்களா? கண்டிப்பா கண்டிப்பா நிறைய இருக்கு வார்த்தைகள். அண்ட் மோரோவர் நம்ம தமிழ் சினிமாவில் ஏகப்பட்ட பாட்டுகள் வந்திருக்கு ஜல்லிக்கட்டு ரிலேட்டடா. ஸோ அதை தாண்டி நம்ம எதுவும் எழுதுறதுக்கு இல்லை என்ன கேட்டா. சின்ன சின்ன விஷயங்கள் வந்து கொஞ்சம் படிக்கிறோம். நிறைய பாடல்கள் வந்து நம்மளுடைய புக்கு செயல்ல இருந்தே ஜல்லிக்கட்டு ரிலேட்டட்லாம் ஏகப்பட்டது இருக்கு. நிறைய புத்தகங்கள் இருக்கு, மாடுபிடி பற்றி, அதை பற்றி, அந்த ஊரோட ஒரு சில ட்ரெடிஷ்னலான விஷயங்கள் பற்றி நிறைய புக்கெல்லாம் படிக்கும் போது நம்மளுக்கு அந்த வார்த்தைகள் தானே கிடைச்சிரும். அண்ட் சின்ன சின்னதாக தான் நான் சிம்பிளாக தான் எழுதியிருப்பேன். ஏன்னா ரொம்பவும் தேடி அவங்க கஷ்டம் கேட்குற ஆடியன்ஸ்க்கு அது பிடிக்கணும். இப்போது சரணத்தில் வந்து வண்டியில் பூட்டி கொம்புகளை தீட்டி புல்லுக்கட்டை சேர்த்து தான் பாசத்தோட ஊட்டி அப்படின்னு எழுதியிருப்பேன். ஸோ ஏன்னா ஒரு புல்லுக்கட்டை அவன் கொடுக்கும்போது மாட்டுக்கு சும்மா அது ஒரு தீவனம் மாதிரி கொடுக்க மாட்டான், அது பாசத்தோட கொடுப்பான். கண்டிப்பா. ஸோ அந்த மாதிரி தான் மாட்டு பொங்கல் நேரத்தில் நன்றி சொல்லி போற்றி அப்படின்னா, மாட்டு பொங்கல்னு வரும்போது தட் இஸ் என்ன சொல்கிறது, ஒரு ஹியூஜ் ஒரு பெரிய ஒரு ரெஸ்பெக்ட் நம்ம அந்த கால்நடைகளுக்கு கொடுக்குறது. ஸோ அந்த டைமில் அதை வந்து பார்த்துக்கிறது எப்படின்னா, வீட்டில் இருக்கிற ஒய்ஃபோ இல்லை வந்து பசங்களையோ கூட அவன் அந்த அளவுக்கு பார்த்துக்க மாட்டான். அந்த ஒரு நாள் வந்து அந்த மாடை வந்து அவன் பார்த்துக்கிற விதம் அவங்க அம்மா அப்பாவை பார்த்துக்கிற மாதிரி பார்த்துக்கலாம். ஓகே. ஸோ இந்த பக்கம் எப்படின்னு தெரியல, நீங்கள் சவுத் சைட் போய் பாருங்கள், நீங்கள் ஒரு திருச்சி மதுரை அந்த பக்கம்லாம் போய் பாருங்கள்.
அவங்க அந்த மாடை வந்து அந்த ஒரு நாள் அவங்க செலிப்ரேட் பண்ணுற விதமே வேறு, கடவுளுக்கு நிகராக செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஸோ அது அவ்வளோ அழகாக ஒரு டிவைனாக ஒரு தெய்வீகமாக அதை வந்து அந்த மாடை பார்த்துக்குவாங்க. ஏன்னா அதுதான் வந்து நம்மளுக்கு எவ்வளோ நாள் சாப்பாடு போட்டுறது வயலில் வேலை செய்யறதுக்கு பண்ணியிருப்போம். ஸோ அந்த ஒரு விஷயம் மிஸ் ஆகிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அது ரொம்ப அழகாக பண்ணியிருக்கிறோம். அதை நீங்க போய் பாத்தீங்களா ஆக்சுவலா கருப்பு பல்சர் ஷூட்டிங் டைம்ல? நீங்க அந்த வில்லேஜ் கண்டிப்பா சைடுல போய் நான் ஒரு பாத்தீங்களா? லாஸ்ட் இயரே நான் போனேன். மணப்பாறையிலிருந்து அங்க ஃபுல்லாமே பட்டி பட்டி போட்டுன்னு சொல்லிட்டு நிறைய சின்ன சின்ன ஊருங்க இருக்கும். நீங்க மெயின் சிட்டியை தாண்டி உள்ள போனீங்கன்னா, ஒரு திருச்சி மணப்பாறை தாண்டி அது உள்ள போனீங்கன்னா, இந்த பக்கம் திண்டுக்கல், மதுரை, இந்த சைடு தஞ்சாவூர், அந்த சைடு கோயம்புத்தூர் பார்டர் வரைக்கும் அந்த ஃபுல்லாமே வந்து நிறைய பட்டி பட்டி பட்டின்னு சொல்லி சின்ன சின்ன ஊர் இருக்கும். அதுல வந்து நிறைய இடத்துல கபடி போட்டி நடக்கும். கபடி போட்டிக்கு ஈக்குவலண்டா ஜல்லிக்கட்டு நடக்கும். அங்க எல்லாருமே ஒரு புது புது யூனிஃபார்ம்ல இருப்பாங்க. ஜெர்சி மாதிரி நம்ம எப்படி கிரிக்கெட் மேட்ச் ஜெர்சி போடுறோம், ஸோ அந்த மாதிரி பின்னாடி வந்து ஜல்லிக்கட்டு யூனிஃபார்ம்ல தான் இருப்பாங்க. ஒரு ஒரு ஊருக்கு ஒரு ஒரு கலர்ல வந்து போட்டுட்டு அந்த மாதிரி தான் பசங்க பைக்ல சுத்திட்டு அந்த மாதிரி அந்த மாடை வச்சுட்டு பார்த்துட்டு அங்கங்க நடக்கும். எப்படின்னா 2 நாளைக்கு ஒரு ஒரு ஊர்ல நடக்கும். அங்க இருக்கிற 4-5 பட்டியில இருக்கவங்கெல்லாம் அந்த பழைய படத்துல 18 பட்டியில இருக்கிறவங்களும் அந்த மாதிரி அந்த இடத்துக்கு போவாங்க. அங்க ஒரு சின்னதா கோயில்ல ஒரு திருவிழா நடக்கும், கும்பாபிஷேகம் நடக்கும், கும்மி ஆடுவாங்க. இப்போ நடக்குது அது நம்ம ஊர்ல தான், தமிழ்நாட்டுல நடக்குது. 7 மணிக்கு கும்மி ஆரம்பிச்சாங்கன்னா 8:30-9 மணிக்கெல்லாம் சாப்பாடு போடுவாங்க. அங்கேயே ஒரு ட்ரம்ல வச்சுட்டு அந்தந்த கோயில்ல அங்கேயே சாப்பாடு போடுவாங்க. யாரு என்னன்னே கேட்க மாட்டாங்க. நீங்க யாரு போனாலும் வாழை இலை வச்சு, உங்களுக்கு முன்ன பின்ன தெரியாதவங்களாலும் சரி, நல்ல சாப்பாடு போடுவாங்க. அங்கேயே மண்ணு தரையில உட்காந்து வாழை இலை வச்சு சாப்பாடு போடுவாங்க. அது ரொம்ப ஒரு டீப்பஸ்ட் ஒரு எமோஷன் டச்சா இருக்கும். நம்ம இங்க உட்காந்து எந்த ஹோட்டல்ல சாப்பிட்றோம், ஸ்டார் ஹோட்டல்ல சாப்பிட்றோம், அதை எதுன்னு பண்ணாலும் அவங்க கூட யாருன்னே தெரியாம அவங்க கும்மி ஆடிட்டு அவங்க கூட உட்காந்து வாழை விருந்து சாப்பிட்டு 9 மணிக்கெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு 10 மணிக்கெல்லாம் வீட்டுல போய் படுத்துருவாங்க. இதெல்லாம் நீங்க வந்து இந்த படம் போகும்போது நான் போயிட்டு ஒரு 10-15 நாள் தங்கிட்டு வந்தேன். அங்கேயே அந்த ஒரு ஊர்லயும் போயிட்டு அந்த ஈவெண்ட்லாம் அட்டன் பண்ணிட்டு வந்தேன். ஸோ அப்போதான் வந்து நமக்கு வந்து அவங்களோட கலாச்சாரம் புரியும் இல்ல. இப்போ நானும் பேசிக்கலி ரொம்பலாம் இல்லை, நான் காஞ்சிபுரம் தான் எனக்கு சொந்த ஊருக்கு, ஸ்ரீபெரும்புதூர் கிட்ட. பட் நான் பிறந்ததுலேருந்து அந்த ஏரியா கொஞ்சம் டெவலப் ஆயிருச்சு. ஸோ இப்போ எவ்வளோ இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது அந்த ஏரியாவில். பட் எனக்கு அந்த வில்லேஜ் கனெக்டிவிட்டி ஓரளவுக்கு தான் தெரியும். நான் ஒரு 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிற வரைக்கும் தான் எங்கள் வீட்டிலலாம் கூட மாடுலாம் வச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நான் பார்க்கவே இல்லை அது. இப்போ நான் காலேஜ் வந்ததுலேருந்து எனக்கு அதெல்லாம் ஞாபகமும் இல்லை. இப்போ சுத்தமாக எல்லாமே சிட்டியில் அப்படி இப்படின்னு போயிடுச்சு. பட் திருப்பி நம்ம அங்கே போய் ஒரு ரீசார்ஜ் பண்ணுற மாதிரி தானே. அங்கே போன உடனே எவ்வளோ பெரிய லைஃப் நம்மலாம் வந்து பார்க்காம வந்துட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு இப்போவும் அதனால தான் ஒரு பொங்கல் தீபாவளினா சென்னையே காலியாகுதுன்னா என்ன ஆனாலும் பரவாயில்ல, அவன் அடிச்சு பிடிச்சிட்டு அவன் ஊரில் போய் அவங்க கூட அதை பார்த்துட்டு விட்டுரு வந்துடக்கூடாதுன்னு தான் போகிறாங்க எல்லாருமே. ஸோ அதை பண்ணாதான் அவங்களுக்கு வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். அடுத்த ஒரு வருஷம் சென்னையில் வந்து வேலை செய்யுது. நீங்க பாத்தீங்கன்னா சென்னையே காலியா இருக்கும் தீபாவளி பொங்கல். ஏன்னா அவங்க அந்த விஷயத்தை விட்டு கொடுக்க மாட்டாங்க. அங்க போய் அவங்க குடும்பங்களோட அவங்க இதோட போயிட்டு சந்தோஷமா இருக்கிறதுல அவங்களுக்கு அவ்வளவு பெரிய ஒரு கனெக்டிவிட்டி இருக்கு. ஆக்சுவலா ஜல்லிக்கட்டுனாலே எங்களுக்கு ஒரு படம் தான் வந்து மெயினா ஞாபகத்துக்கு வரும். என்ன படம் சொல்லுங்க பாப்போம். படம் தெரியலீங்களே. விருமாண்டி நிறைய படம் இருக்கு. இப்போ ரீசெண்டா நிறைய வந்துருச்சு இல்ல. இப்போ லாஸ்டா வந்ததுல இருந்து கார்த்திக் சாரோட படத்து வரைக்கும் வந்து நிறைய விஷயங்கள் இருக்கு. ஆமா கண்டிப்பா விருமாண்டின்றது சூப்பரான படம், என்னைக்குமே மறக்க முடியாது. சோ விருமாண்டி சாயல கருப்பு பல்சர்ல நிறைய சீன்ஸ்லாம் இருக்குமா? அந்த மாதிரி ஒரு வைப் இருக்குமா? இல்ல அந்த மாதிரி இருக்காது. இது கம்ப்ளீட்டா வேற மாதிரியான ஒரு ஜானர். மேபி ஒரு 5 minutes மாதிரி அந்த மாதிரி. ஏன்னா அந்த ஜல்லிக்கட்டை காட்டும் போது அந்த இடத்தாண்ட அந்த கிரௌடு ஆடியன்ஸ் அந்த மாதிரி பார்க்கும்போது கண்டிப்பா உங்களுக்கு வந்து அது நீங்க தியேட்டர் போனீங்கன்னா நீங்க படத்துல கண்டிப்பா பார்க்கலாம். அந்த ஒரு 5 நிமிஷம் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ ஹீரோ வந்து அந்த மாடை பிடிக்கிற விஷயங்கள் அங்கே அதுக்கான என்கரேஜ்மெண்ட்டு நிஜமாலே இப்போ அதாவது ரொம்ப பில்டப்பாக இல்லாமல் அங்கே நேச்சுரலாக இப்போ எப்படி ஒரு ஜல்லிக்கட்டு நடக்குதோ அந்த மாதிரி ஒரு அந்த நேச்சுரல் விஷயம் மாறாமல் அழகாக அதை வந்து படம் பண்ணியிருக்காங்க அந்த பர்டிகுலர் பார்ட் மட்டும். ஏன்னா ரொம்ப பில்டப் பண்ணி ஆக்ஷன் சீக்வன்ஸு க்ளோஸ்அப் அப்படிலாம் இல்லை. நேச்சுரலா நீங்க போய் ஜல்லிக்கட்டு நின்று பாத்தீங்கன்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு அழகா அந்த ஒரு விஷயம் மாறக்கூடாது. பாக்குறவங்களுக்கு நம்ம ஜல்லிக்கட்டுக்குள்ளே இருக்கிறோம் ஆடியன்ஸுக்கு அப்படின்னு ஃபீல் வர மாதிரி அந்த ஒரு பார்ட் வந்து வேலை செஞ்சிருக்காரு டைரக்டர். நல்லா வந்திருக்காங்க. அண்ட் அதே மாதிரி கருப்பு பல்சர் படத்துல அந்த மெலடி சாங் வந்து எப்படி சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிருக்கு நீங்க நினைக்கிறீங்க? ஏன்னா நீங்க வந்து கம்போஸ் பண்ணி கொடுத்துருப்பீங்க, பட் விஷுவலோட சேர்ந்து பார்க்கும்போது ஆஹா சூப்பர் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்துச்சா? கண்டிப்பா கொடுத்துருக்கு. என்னன்னா மெலோடி சாங் வந்து நான் வந்து ஸ்டார்டிங்ல வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி ஒரு டைப் ஆஃப் டியூன் ஒன்று கொடுத்தேன். பட் அது நல்லா இருந்தது. ஆனாலும் மறுபடியும் டைரக்டர் வந்து அதுக்கு ஒரு கரெக்ஷன் கொடுத்தாரு. இது கொஞ்சம் தள்ளி போகுது, நம்ம இன்னும் கொஞ்சம் ட்ரெண்டியாக பண்ணலாமே, கொஞ்சம் கேட்சப் பண்ணலாமேன்னும் போது சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது கொஞ்சம் வெஸ்டர்னை வந்து கர்நாட்டிக்கும் இந்துஸ்தானியும் மிக்ஸ் பண்ண மாதிரி ஒரு ஃபியூஷன். பட் பீட்ஸு அதுக்கு உண்டான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாமே வெஸ்டர்னில் இருக்கும். பாடுறவர் மட்டும் இந்துஸ்தானி கர்நாட்டிக்கில் பாடினா எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு
விஷயம் பண்ணோம். அதுக்கு லிரிக்ஸும் வந்து கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் சிட்டி ஸ்டைலில் ஒரு சிட்டியில் லவ் பண்ணுறவன் அவன் லவர் பாடினா எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். அதுக்கு வாய்ஸ் தேடும் போது எனக்கு லாஸ்ட்டாக லாக் ஆனது வந்து சத்யபிரகாஷோட வாய்ஸ் வந்து அடாப்ட் ஆச்சு. நாங்கள் அவரை கேட்டோம், அப்ரோச் பண்ண உடனே அவர் எதுவுமே ஹெசிடேட் பண்ணல. ஓகே ப்ரோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டுடியோ வந்தார், வந்து பாடினார். எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருச்சு அந்த வாய்ஸ். அண்ட் இன்பிட்வீன் ஒரு சில ஆலப்லாம் பாடியிருப்பார் அவர். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து அவர் பாடுறதுக்கு முன்னாடி அந்த ஆலப்புக்கு வந்து ட்ராக் வாய்ஸ் மாதிரி ஒன்று எடுத்தோம். சத்யபிரகாஷ் சார் பாடுறதுக்கு முன்னாடி அந்த சாங்க்கு வந்து ஒரு ட்ராக் வாய்ஸ் மாதிரி எடுத்தோம். அதுக்கு அருண் ராஜேந்திரன் சொல்லிட்டு ஒரு சிங்கர் ஒருத்தர், அவரும் அப்கமிங் சிங்கர் வந்துட்டு இருக்காரு. ஸோ அவர் வந்து நல்லா பாடி கொடுத்தாப்புலே. ஸோ அந்த வாய்ஸோட மெர்ஜை விட இவர் கொஞ்சம் ஒரு ஸ்டெப் கொஞ்சம் நல்லா வந்து அந்த ஆலப்லாம் பண்ண உடனே அந்த சாங்கோட அவுட் மாறிச்சு கம்ப்ளீட்டாக. ஸோ ரெண்டும் மிக்ஸ் பண்ணி கம்பைன் பண்ணி அதில் வந்து நான் 2 பேரோட வாய்ஸும் நான் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் வந்து அழகாக வந்துடுது. ஸோ கேட்கும் போது அந்த சாங் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு லவ் சாங்கோட ஃபீல் இருக்கும். ஸோ இப்போ இருக்கிற ஜென்சிக்கும் 90s கிட்ஸுக்கும் சேர்த்து பிடிக்கிற மாதிரி அந்த லவ் சாங் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி தான் பண்ணியிருக்கேன், பார்க்கலாம். அதுக்கப்புறம் லைன்ஸ்லாம் வந்து பயங்கரமா ரிசர்ச் பண்ணி ஹோம்வொர்க் பண்ணி ரொம்ப நாள் வந்து யோசிச்சு அவ்வளோதான் இல்லை, ஈஸியாக கேட்டால் அவங்களுக்கு பிடிக்கணும், அவ்வளோதான். எங்களுக்காக அப்படியே சில வரிகள். ஹே பெண்ணே காதல் கொண்டால் சிறகின்றி பறக்கும் நெஞ்சம் சாலை முன்னால், அந்த மாதிரி நேரங்கள் காணாமல் போகும் உன்னை கண்டால் காய்கின்ற வெப்பம் கூட குளிரும் தன்னால். ஸோ இந்த மாதிரி இருக்கும். ஸோ அது சிம்பிளா புரியும், யார் கேட்டாலும் புரியும்ன்ற மாதிரி தான் அந்த மாதிரி தான் பண்ணியிருக்கு. ஆக்சுவலா ஐஷு இவர் சொல்றத பார்த்தா யாருக்கும் இந்த ஒரு சூப்பரான லைன் சொல்லி கரெக்ட் பண்ணிருக்காரோ அப்படின்னு தோன்றது. வேற யாருக்கும் இல்ல, வீட்டுல இருக்கிறவங்களுக்கு நீங்க லவ் பண்ண ஸ்டேஜ்ல இந்த மாதிரி தான் கவிதைகள்லாம் விடுவீங்களா? இல்ல அதெல்லாம் இல்ல. இப்ப நான் புக்கு படிக்க ஆரம்பிச்சுதான் இதெல்லாம் வந்து எழுத ஆரம்பிச்சிருக்கிறேன். ஸோ நிறைய புத்தகங்கள் எல்லாம் படிப்பேன். நிறைய எனக்கு போய்ட்ரிக் கைண்ட் ஆஃப் புக் எல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ படிக்கிறதுனால இப்போதான் நான் ட்ரை. ஆக்சுவலி அவங்க மோட்டிவேட் பண்ணுவாங்க, நீ ஏன் எழுதக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. நான் லிரிக்கிஸ்டுக்காக நான் இண்டிபெண்ட்டாக பண்ணும்போது நிறைய லிரிக்கிஸ்ட் கிடைக்க மாட்டாங்க. ஸோ அப்படியே கிடைச்சாலும் நம்ம எதிர்பார்க்குற மாதிரி ஒரு ப்ராப்பரான அவுட் கிடைக்காது. அண்ட் அவங்களும் இண்டிபெண்ட்டாக பண்ணும்போது அவங்ககிட்ட நம்ம கரெக்ஷனும் நிறைய கேட்க முடியாது. ஸோ இண்டிபெண்டன்ட் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே அப்படி தான், உங்களுக்கு தெரியும். நமக்கு ப்ரொடியூசர் இருக்க மாட்டாங்க, பட்ஜெட்ஸ் கிடைக்காது. ஸோ அதனால் நம்ம கம்பைன் பண்ணி ஒர்க் பண்ணும்போது கிடைக்கிறத வச்சு நம்ம பெட்டராக பண்ணுவோம். அப்போது ஒரு சில லைன்ஸ் நான் சாட்டிஸ்ஃபைட் ஆக மாட்டேன். வீட்டில் வந்து நம்ம கீபோர்டில் உட்காந்துட்டு கம்போஸ் பண்ணிவிட்டு ஏதோ ஒன்று மிஸ் ஆகுதுனால அப்போது நானே ஒரு லைன் டம்மியாக போடுவேன். நானும் இல்லை, எல்லா கம்போஸருமே போடுவாங்க, அவங்க ஒரு டம்மி லைன்ஸ் போடுவாங்க. போடும்போது இதுவே நல்லா இருக்கு, நீ ஏன் எழுதக்கூடாது, நீ எழுத ட்ரை பண்ணு, நிறைய புக்கு படின்னு அந்த மாதிரிலாம் என்கரேஜ் பண்ணவங்க அவங்க தான். ஸோ அதனால் அப்படியே எழுத ஆரம்பித்து நல்ல நேரம் நம்மளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் படத்துலேயே 3 சாங் எழுதுற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அதுதான் டேரக்டருக்கு பிடிச்சது, அதே பெரிய விஷயம். ஸோ மக்களுக்கும் பிடிச்சதுன்னா கேட்குற எல்லாருக்கும் நிஜமாலே வந்து பெரிய விஷயம். இப்போ படம் வந்து பயங்கரமா பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் போயிட்டு இருக்கு. ஸோ இப்போ என்ன சொல்றாங்க, வைஃப் பார்த்துட்டு செம்ம ஹாப்பியா? ஆமாம், அவங்க ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்கிறாங்க. ஸோ என்னன்னா இன்னும் வந்து கொஞ்சம் நிறைய பண்ணணும், நீ நிறைய கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்கரேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய பேர் பாராட்டி இருப்பாங்க இல்லையா படத்தை பார்த்துட்டு. ஸோ அந்த மாதிரி ஒரு மறக்க முடியாத பாராட்டு அப்படின்னா யார்கிட்ட இருந்து, ஒரு சினிமா வட்டாரத்துல இருந்து? ஒரு சிலர் சொல்லியிருங்க. இப்போது டைரக்டர் பாக்யராஜ் கண்ணன் அவர் எனக்கு ஒரு அண்ணன் மாதிரி அவர். ஸோ இப்போது பென்ஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அவர் வந்து சொல்லியிருக்காரு, தம்பி பாட்டு நல்லா இருக்கு அப்படின்னாரு. எடுத்ததுமே நல்லா பண்ணியிருக்க, ஆனால் பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ணிக்கலாமே, ஏன் கொஞ்சம் தள்ளி விட்டுட்டீங்க அப்படின்ட்டு கேட்டார். ஸோ கொஞ்சம் வேலைகள்லாம் போயிட்டு இருந்தது, அதுக்குள்ளே முடிக்க முடியல படத்தோட லாஸ்ட் ஒர்க் டைம், அது கொஞ்ச நாள் தள்ளி போயிடுச்சு. ஸோ அவர் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணார். அப்புறம் மியூசிக் டைரக்டர் ஜஸ்டின் பிரவரன், அவரும் எனக்கு ரொம்ப க்ளோஸ், அண்ணன் மாதிரியே தான். ஏன்னா இவங்கெல்லாம் என்னோட காலேஜில் சீனியர்ஸ் எனக்கு. ஸோ ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் அவரும் வந்து கேட்டுட்டு நல்லா இருக்குடா, சூப்பராக பண்ணியிருக்க, எப்படி இருக்க, இந்த மாதிரி ஆல் த பெஸ்ட், வாழ்த்துக்கள்ரா, ஃபர்ஸ்ட் மியூசிக் டைரக்டராக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அப்ரிஷியேட் பண்ணியிருக்காரு. ஸோ இவங்கெல்லாம் என்னோட எப்பயுமே வெல்விஷஸ். அப்புறம் மற்றவங்களாம் டெக்னீஷியன் சைட்லேருந்து நிறைய பேர் வந்தாங்க. அண்டு இந்த படத்தோட சவுண்ட் மிக்சிங் வந்து உதயகுமார் சார், அவரும் எனக்கு சூப்பர் சீனியர் அவர். ஸோ அவரும் வந்து நல்லா வந்திருக்கு சாங்ஸ்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஆல்மோஸ்ட் நிறைய படம் பண்ணிட்டாரு தமிழ் சினிமாவில். உங்களுக்கு ரீசெண்டாக அவர் பெரிய படம் எல்லாம் அவர் பண்ணுறாரு. ஸோ அவரும் ரொம்ப நல்லா அப்ரிஷியேட் பண்ணார். பரவாயில்ல, உன் ட்ராக்ஸ்லாம் நான் மிக்ஸ் பண்ணும்போது நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஃபர்ஸ்ட் வந்து டியூன் கம்போஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா யார்கிட்ட டியூன் போட்டு காமிப்பீங்க? உங்க வைஃப்டியா இல்லை யார்கிட்ட வந்து டியூன் கம்போஸ் பண்ணோடனே போட்டு காமிப்பீங்க? ஆக்சுவலி சம்டைம்ஸ் வந்து அந்த மாதிரி நடக்கும். ஏன்னா நான் லேட் நைட் கம்போஸ் பண்ணிட்டு இருக்கும்போது என்ன ஆச்சு, இன்னும் அந்த 10-11 எல்லார் வீட்லேயும் நடக்கிறது தான். 11-12 மணி வரைக்கும் காலையிலேருந்து ஒரே பீட்டு ஒரே டியூனை கேட்டுட்டு இருக்கேன், என்னதான் உனக்கு எப்படி உன்னால் கேட்க முடியுது அப்படின்லாம் கேட்பாங்க. சரி, அப்போது அந்த மாதிரி அன்ஃபார்ச்சுனேட்லி இங்கே வா கேளு ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒரு நிமிஷம் கேட்பேன்.
சம்டைம்ஸ் பிடிச்சிருந்தா சூப்பராக இருக்குன்னு சொல்லிடுவாங்க, இல்லை என்ன மொக்கையாக இருக்குது அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஓ ஸோ அப்போ இவங்களுக்கு பிடிக்கலன்னா அப்போ ஏதோ சம்திங் இருக்குன்ட்டு மறுபடியும் ரீஒர்க் பண்ணுவேன் அடுத்த நாள். ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து கேட்குற இப்போ நம்ம கிளைண்ட்ஸோ இல்லை டேரக்டரோ ப்ரொடியூசரோ இல்லை ஒரு சில ஆட்ஸ் வரும், அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் ப்ராஜெக்ட்ஸ் வரும், இல்லை வெப் சீரிஸ் பண்ணுவோம், இல்லை ஒரு ஷார்ட் ஃபிலிம் கூட பண்ணுவோம். அந்த மாதிரி டேரெக்டாக சம்மந்தப்பட்ட ஆளுக்கே நான் அனுப்பிச்சிருவேன். இன்கேஸ் அவங்க நல்லா இருக்கு, சூப்பராக இருக்குது, நல்லா வந்திருக்குன்னு சொன்னாங்கன்னா அப்போ நான் கூப்பிட்டு இங்கே பாரு இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்கிறவங்களுக்கோ இல்லை வேற யாருக்கோ, ஈவன் சிஸ்டர்ஸ்க்கோ இல்லை சுற்றி இருக்கிறவங்களுக்கோ ஃப்ரெண்ட்ஸ்க்கோ அந்த மாதிரி காட்டுவேன். அதுதான் மேக்ஸிமம் அவங்க வீட்லேயே இருக்கிறதுனால எப்பயாவது அந்த மாதிரி டைமில் லீக்கேஜ் ஆயிடுச்சுன்னா அவங்க தான் முதல் ஆளாக இருப்பாங்க கேட்கறது. மற்றபடி மேக்ஸிமம் சம்மந்தப்பட்ட ஆளுங்களுக்கு தான் டியூன் அனுப்புவேன். சொல்லிடுவாங்க அப்படியே. ஆமாம், அண்ட் எனக்கும் வந்து சாட்டிஸ்ஃபைட் ஆகணும். எனக்கும் ஒரு டியூன் கேட்டு நான் குறைஞ்சது ஒரு கம்போசிங்கில் உட்காரன்னா ஒரு சிம்பிளாக ஒரு பேஸ் லைன் கம்போஸ் பண்ணுறதுக்கே நான் ஒரு 100-150 வாட்டி அந்த பேஸ் லைனே கேட்க வேண்டியிருக்கும். சும்மா தரரான்னு ஒரு டியூன் போட்டாலே ஒரு 50-100 முறை கேட்டுருவோம். அதுலேயே நம்மளுக்கு போர் அடிச்சிச்சுன்னா அதை கண்டினியூ பண்ண மாட்டேன். அந்த டியூனை ஒரு 1000-2000 டைம் நம்மளுக்கு அந்த கேட்டு மிக்சிங் மாஸ்டரிங் வரைக்கும் போயிட்டு வந்தோம். பரவாயில்ல, இன்னும் அந்த பாட்டு ஏதோ கேட்குற மாதிரி இருக்கே அப்படின்னு தோணுச்சுன்னா மட்டும்தான் அடுத்த கட்டத்துக்கு ஓகே இது கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். இல்லை அதுலேயே நமக்கு போர் அடிச்சிச்சுன்னா அந்த ஒர்க்கை வந்து என்ன தோணும் செய்யக்கூடாது. கண்டிப்பாக போர் அடிச்சுன்னு கேட்குறவங்களுக்கும். ஸோ அந்த மாதிரி தான் இப்போ வரைக்கும் நம்ம ராஜா சார் சாங்காக இருக்கட்டும், ரஹ்மான் சாராக இருக்கட்டும், ஹாரிஸ் ஜெயராஜ் சாராக இருக்கட்டும், இப்போ வரைக்கும் அப்போ அந்த 90s பாட்டிலேருந்து நான் 70s 80s வரைக்கும் எம்எஸ்வி சார் பாட்டு கூட கேட்பேன். சம்டைம்ஸ் நைட்டு ஒரு 12 மணிக்கு போயிட்டு நான் எம்எஸ்வி சார்லாம் போட்டு சாங்லாம் கேட்டேன்னா பயங்கர அல்டிமேட்டாக இருக்கும். ஸோ இப்போ வரைக்கும் கேட்குறேன்னா அவங்க அந்த அளவுக்கு அந்த டியூனை கூட எத்தனை முறை கேட்டிருப்போம் அந்த சாங். இப்போ வரைக்கும் கேட்கணும்னு தோணுதில்ல, அந்த போர் அடிக்காம அதில் அந்த எனர்ஜி தான் வேணும் நமக்கு. அதுதான் பண்ணணும் எல்லா சாங்க்கும் அப்படிங்கிற ஒரு ஐடியா எனக்கு இருக்கு. அண்ட் உங்களோட ஃபர்ஸ்ட் மூவி டெபியூ மூவியே வந்து நல்லா எஸ்டாப்ளிஷ் ஆன ஒரு ஆக்டரோட வந்து ஒர்க் பண்ணிருக்கீங்க. ஏன்னா அட்டகத்தி தினேஷ் தெரியாத ஒரு பர்சனே இருக்க முடியாது. அவ்வளோ டேலண்டடான ஆக்டரோட மூவி, ஃபர்ஸ்ட் மூவியே. ஸோ அது வந்து டக்குனு அந்த நியூஸ் கேட்டோன்னே எவ்வளோ சந்தோஷமா இருந்தது. உங்க ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் என்னவா இருந்தது? ஆக்சுவலி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஏன்னா ப்ரொடக்ஷன் போயிட்டு இருக்கு, யார் ஹீரோன்னு கூட தெரியாது. நீ வா, ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி இருக்கு, நீ வந்து உன் டியூனை காமிச்சின்னு சொல்லிட்டு எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் ஃபோன் பண்ணாரு. ஃபோன் பண்ண உடனே யார் ஹீரோ, வா நீ நேரில் வா ஏன் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டு பாட்டெலாம் காமிச்சு முடிச்சுட்டு இந்த மாதிரி தினேஷ் சார் தான் வந்து படத்தோட ஹீரோ, இந்த மாதிரி வந்து சாங் நல்லா இருக்கு, டேரக்டர் பிடிச்சிருக்கு, நீ இப்போ பார்த்து சாங்லாம் கேட்டு முடிச்சுட்டு வெளியே வந்து சொல்கிறாரு நல்லா இருக்குன்னு. எனக்கு ஒன்றும் புரியல. உடனே நான் ஃபோன் அடிச்சு சொல்கிறேன், வீட்டுக்கு ஃபோன் அடிச்சு அங்கெல்லாம் சொல்கிறேன் இந்த மாதிரி ஹீரோ. அப்போனா கொஞ்சம் அமைதியாக இரு, எதுவும் ஆகி படம் கம்மிட் ஆகட்டும், நல்லபடியாக போட்டோம், போயிட்டு எப்படியாச்சும் கொஞ்சம் மேலே இருப்பார். எல்லாம் நிறைய பேர் கிடைக்காது இந்த மாதிரி ஒரு சான்ஸு. ஸோ தயவுசெய்து அந்த சான்ஸை விட்டுறத நல்லா ஆக்சஸ் பண்ணு, உன்னால் முடிஞ்ச பெஸ்ட்டை கொடு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அதுக்கேற்ற மாதிரி தான் இப்போ வரைக்குமே அந்த நாள்லேருந்து இன்ன வரைக்கும் முடிஞ்ச வரைக்கும் எங்கெங்கெல்லாம் நம்மளால் பெஸ்ட் கொடுக்க முடியுமோ அதெல்லாம் கொடுத்துருக்கேன். அண்ட் மோரோவர் நானும் இப்போ படிச்சுட்டு தானே இருக்கேன், நான் எல்லாமே லேர்னிங் தானே. ஸோ இன்னும் கொஞ்சம் அடுத்து கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணணும்னு சொல்கிறதும் ஓடிக்கிட்டே இருக்குது. ஸோ அதனால் மேக்ஸிமம் இப்போதைக்கு எவ்வளோ முடியுமோ அந்தளவுக்கு கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக ஆடியன்ஸ்க்கு பிடிக்கும்ன்ட்டு அது ரொம்ப நான் அன்எக்ஸ்பெக்டட். அது அவர் தான் ஹீரோ அப்படின்றது அன்எக்ஸ்பெக்டடா நடந்த விஷயம். நான் ஒரு 3-4 நாள் தூங்காமே இருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு பயம் வந்துருச்சு. அது வரைக்கும் எனக்கு பதட்டமே இல்லை, ஜாலியா போய் சரி டியூன் தானே கேட்குறாங்க, நிறைய ப்ரொடக்ஷன் கம்பெனி டியூன் காமிச்சிருக்கேன், அந்த மாதிரி தான் போய் காமிச்சேன். அதுக்கப்புறம் பயம் வந்துருச்சு. மொத்தம் ஒரு 6 சாங் பண்ணியிருப்போம் இதுக்கு. அதில் 3 ரிஜெக்ட் ஆகி லாஸ்ட் 3 வந்து லாக் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ நான் பதட்டத்திலேயே வந்து நான் அந்த மாதிரி பண்ணேன். ஸோ நிறைய டியூன்ஸ். ஸோ பதட்டப்படலைன்னா இன்னும் கொஞ்சம் ஃப்ரீயாக இன்னும் கொஞ்சம் நிறைய எஃபோர்ட் போட்டுருக்கலாம். அது ஒரு ஆட்டோமேட்டிக்காக அந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி வந்துடும். பெரிய ஹீரோ அந்த மாதிரின்னும் போது ஒரு பதட்டம் வந்துடும். அண்ட் அட்டகத்தி தினேஷ் வந்து உங்களோட சாங்ஸ் கேட்டு என்ன சொன்னாரு? டப்பிங்க்கு முன்னாடியே ஒரு வேர்ஷன் மாதிரி போயிருச்சு. போன உடனே சாங்லாம் நல்லா வந்திருக்கு முரளி, அந்த மாதிரி டேரக்டர்கிட்ட சொல்லியிருக்காரு. சூப்பராக இருக்குது, யார் பண்ணதுனா ஃப்ரெஷ் தான் அப்படின்னா, ஃப்ரெஷ் பண்ண மாதிரி தெரியலையே, ஓகே பரவாயில்ல நல்லா வந்திருக்கு, நல்லா பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஹிட் பண்ணேன். எனக்கு கருப்பு பல்சர் படத்தை பற்றி நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணோம். பட் எங்களுக்கு இன்பாவை பற்றி வந்துட்டு பர்சனலாக நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறோம். எப்படி இந்த சினிமா மேலே ஒரு காதல் வந்தது? ஆக்சுவலி எனக்கு சின்ன வயசுலேருந்து சினிமான்ற ஐடியாவே கிடையாது. டு பி ஃப்ராங்க் வந்து நான் +2 முடித்த உடனே ஒரு பிடெக் இன்ஜினியர் ஆகணும், இல்லை ஐடி படிக்கணும், இல்லைன்னா வீட்டில் அப்பா வந்து ஒரு டிராயிங் டீச்சர் ஆக்சுவலி. ஸோ அதனால் அப்பா மாதிரி எதனா ஃபைன் ஆர்ட்ஸ், அவர் டிராயிங் டீச்சராக இருக்கார், நம்ம ஃபைன் ஆர்ட்ஸில் போயிட்டு இன்னும் கொஞ்சம் வேறு மாதிரி ஒரு பெயிண்டரு, இன்டர்நேஷ்னல் ஆர்டிஸ்ட்டு. நான் எக்மோரில் இருக்கிற நம்ம ஃபைன் ஆர்ட்ஸ் காலேஜுக்கு அப்ளிகேஷன்லாம் நான் போட்டுட்டேன். ஓகே. ஸோ இந்த இன்பிட்வீன் கேப்பில் தான் கொஞ்சம் வீட்டில் அப்பா வந்து நான் தான் ஆல்ரெடி நான் டிராயிங் டீச்சிங்கில் இருக்கல, இந்த டிராயிங் ஃபீல்டில் நீ எதுக்கு திருப்பி வரப்போகிற, நீ வேறு எதனா பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு என்னை வந்து கன்வின்ஸ் பண்ணி கீபோர்டு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி, எனக்கு அப்பயே பிடிக்கும் அந்த மாதிரி விஷயம்லாம் பிடிக்கும்ன்றதுனால சரின்னு சொல்லிட்டு ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் ஆடியோ இன்ஜினியரிங்னு ஒன்று இருக்குது. ஸோ மியூசிக் சைடில் எதனா கொஞ்சம் வித்தியாசமாக படி, எல்லாருமே இன்ஜினியர், ஏன்னா அப்போது நிறைய இன்ஜினியர்ஸ் உங்களுக்கு தெரியும் அந்த பீரியட் ஆஃப் டைம். ஸோ நிறைய இன்ஜினியர்ஸ் வந்துட்டாங்க. ஸோ இன்ஜினியரிங் போய் விழுவானா அதுலேயே வித்தியாசமாக இன்ஜினியரிங்னா ஆடியோ இன்ஜினியரிங் சம்திங் எதனா படின உடனே
அதில் கொஞ்சம் நல்லா ஃபோக்கஸ்டாக எந்த இடம் நல்லா இருக்குன்னு போது ஸோ நம்மளுக்கு வந்து இங்கே ஃபிலிம் இன்ஸ்டியூட்ன்றது வந்து நல்ல ஒரு சூப்பரான ஒரு இடம், கவர்மெண்ட் இது வேறு. அண்ட் மோரோவர் நல்லா 4 வருஷம் படிக்கிற கோர்ஸ் அதுதான் அந்த டைமில் இருந்தது. மீதி எல்லாமே 1 இயர் கோர்ஸ் அந்த மாதிரி தான். நல்லா டீப்பாக கற்றுக்கணுன்னா அதுதான் பேசிக்லேருந்து 3 to 4 இயர்ஸ் கற்றுக்கணுன்னா அதுதான் அப்படின்னும் போது அங்கே போயிட்டு நான் அப்ளிகல் பண்ணேன். அன்ஃபார்ச்சுனேட்லி 12 சீட்டு தான் அங்கே கிடைக்கும் 1 இயருக்கு. அதில் எனக்கு கிடைச்சது. ஸோ அப்பயே ஒரு சம்திங் சூஸ்ன்ற மாதிரி நமக்கு வந்து ஏதோ எல்லாருக்கும் கிடைக்காதுல, நமக்கு கிடைச்சிருச்சு. அப்போது போன பிளாட்ஃபார்ம் தான். அங்கே போய் நான் அப்பயும் எனக்கு வந்து சினிமா அதை பற்றிலாம் ஐடியாவே இல்லை. ஒரு சவுண்ட் இன்ஜினியரிங் படிச்சுட்டு ஏதாச்சும் ஒரு கிரிக்கெட் மேட்ச்சு இல்லை ஒரு ஃபுட்பால் ஸ்டேடியத்தில் போயிட்டு ப்ராட்காஸ்டிங்கில் அது இது இல்லை எதனா ஒரு டிவி சேனலில் அந்த மாதிரி அழகாக உட்காந்துட்டு நம்ம சவுண்ட் இன்ஜினியராக இருந்துடலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா தான். அது முடிக்க நம்மளுக்கு ஒரு ப்ராஜெக்ட் பண்ணணும். அந்த காலேஜில் முடிக்கும் போதே ஒரு ப்ராஜெக்ட் பண்ணணும். எப்படின்னா டைரக்ஷன் ஸ்டூடெண்ட்டு, எடிட்டிங் ஸ்டூடெண்ட், இந்த மாதிரி எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே சேர்ந்து ஒரு ப்ராஜெக்ட் பண்ணும். ஒரு ஷார்ட் ஃபிலிம் மாதிரியோ ஒரு டிப்ளமோ ஃபிலிம் மாதிரி. அப்போ பண்ணும்போது தான் அந்த சினிமா மேலே அந்த ப்ராஜெக்ட்டுக்கு ஒர்க் பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இன்ட்ரெஸ்ட் எனக்கே தெரியாமல் உள்ளே வந்து முடிச்சிட்டோம். நான் கொஞ்சம் சவுண்ட் இன்ஜினியராக தான் வேலை செஞ்சுட்டு இருந்தேன் நிறைய இடத்துல. ஸோ எஃப்எம் ஸ்டேஷன்லலாம் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி அதுக்கப்புறம் நிறைய ப்ராஜெக்ட்ஸுக்கு வந்து சவுண்ட் டிசைனிங், மிக்சிங் இதெல்லாம் பண்ணி கொடுத்துட்டு. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் ஷார்ட் ஃபிலிம்ஸ்க்குலாம் நிறைய பண்ணும்போது ஷார்ட் ஃபிலிம்ஸ்க்கு சவுண்ட் டிசைனிங் ஒர்க் வரும்போது மியூசிக் தேடிட்டு இருக்கோம். இப்படி வரும் என்கிட்ட, மியூசிக் டைரக்டர் கிடைக்கல, ஷார்ட் ஃபிலிம்க்கு சவுண்ட் எஃபெக்ட் பண்ணி கொடுங்க தேடிட்டு இருக்கோன்னும் போது டைம் கிடைக்கல, எவ்வளோ கேட்குறாங்க, கொஞ்சம் பட்ஜெட் இல்லை. ஏன்னா ஷார்ட் ஃபிலிம்ஸ் எல்லாமே விஸ்காம் ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணுவாங்க, ஃபிலிம் இன்ஸ்டியூட் ஸ்டூடெண்ட் பண்ணுவாங்க, இல்லை ஓனாக இன்ட்ரெஸ்டடாக இருக்கிறவங்க பண்ணுவாங்க. அவங்களுக்கு பெருசாக பட்ஜெட் கிடைக்காது. அப்படி வரும்போது சரி நான் வேணா பண்ணட்டுமா, ட்ரை பண்ணட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு ஒரு 2-3 ஷார்ட் ஃபிலிம்ஸ்க்கு பண்ண போய் அவங்களுக்கு பிடிச்சி அப்படிதான் என்னோட மியூசிக் ஜேர்னியே இந்த இண்டஸ்ட்ரியில் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அப்போதான் நான் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த கீபோர்டு சாஃப்ட்வேர்ஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணி நானே ஒரு ப்ரோக்ராம் பண்ணி. ஸோ அது இப்போ கேட்டால் எனக்கே கொஞ்சம் மொக்கையாக இருக்கும். பட் அப்போ அவங்களுக்கு பிடிச்சா, ஏன்னா அவங்களுக்கு வேறு ஆப்ஷன் இல்லை, வேறு யாருன்னா போனால் நிறைய காசு கேட்பாங்க. ஸோ என்ன பண்ணுறது, கிடைக்கிறது இவர் பண்ணுறாரு, சவுண்டும் பண்ணித்தராரு, மியூசிக்கும் பண்ணித்தராரு, சரி ரிலீஸ் பண்ணால் அப்படி போய் நான் வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே நல்லா இருக்குன்னு நீங்கள் ஒருத்தன் ஒரு சின்ன ஒர்க்கு நீங்கள் வந்து நல்லா இல்லாமல் பண்ணால் கூட அவனை நீ நல்லா இருக்குடா, நல்லா பண்ணுற நீங்கள் அப்ரிஷியேட் பண்ணிங்கன்னு வச்சிங்களேன், அவன் நிஜமாலே அவனை கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ண ஆரம்பிச்சிருவான். அது நிஜமாலே நல்லா, அவன் சும்மா ஒரு டான்ஸ் மொக்கையாக டான்ஸ் ஆடுவான், சூப்பராக ஆடுறா நீ டான்ஸ்னு நீங்கள் ஒரு 4 பேர் அப்ரிஷியேட் பண்ணி பாருங்க, அவன் நிஜமாலே அவனுக்கு தெரியும் அவன் மொக்கையாக ஆடுறான், ஆனால் அவன் சூப்பராக ஆடுறதுக்கு முயற்சி பண்ண ஆரம்பிச்சிருவான். ஸோ அந்த மாதிரி இறங்கி நான் இதில் வந்து இதுதான் கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ லேர்ன் பண்ணி ஸோ எல்லா பேட்டர்ன் ஆஃப் மியூசிக், வெஸ்டர்னு, கர்நாடிக், இந்துஸ்தானி, ஈவன் நம்மள இதை தாண்டி எனக்கு கர்நாடிக், இந்துஸ்தானி போனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது இதுக்கெல்லாம் மேஜராக தமிழ் இசைன்னு ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தமிழ் இசையும் கற்றுக்க ஆரம்பித்து இப்போ கொஞ்சம் டீப்பாக அதையும் இப்போ அதுதான் அதில் பண்ணிசைன்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் இருந்தால் எல்லாமே பிரிஞ்சு போச்சு. ஸோ அதை கொஞ்சம் டீட்டெயிலாக கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி அதில் வந்து இப்போது அது நீங்கள் நிறைய இந்த தேவாரம், திருப்புகள்லாம் நீங்கள் வந்து பாட்டெல்லாம் கேட்டிங்கன்னா அதில் உங்களுக்கு டீட்டெயிலான ஒரு சில விஷயம். ஸோ நம்மளுடைய தமிழ் இசையில் ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட ஒரு 100க்கும் மேலே தாள வகைகள் இருக்குது. அதாவது டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டெம்போஸ் இருக்குது அண்டு ஸ்பீட்ஸ் இருக்குது, 3-4 ஸ்பீட் ஆஃப் டெம்போ இருக்குது, நிறைய தாளங்கள் இருக்குது. நம்ம இப்போ வெஸ்டர்னில் பார்க்குறதுலாம் மொத்தம் ஒரு 2 தாளம் 3 தாளம் தான் பார்ப்போம். ஸோ இதில் அவ்வளோ இருக்குது. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் எடுத்துகிட்டு வரணும். ஒரு வித்தியாசமான ஒரு பிளாட்ஃபார்மில் மியூசிக் கொடுக்கணும். ஆனால் அது நம்ம ஊரோட ரொம்ப பழக்கப்பட்ட மியூசிக்காக இருக்கணும். ஆனால் அது பிடிக்கணும். அதுதான் பழக்கமே இல்லாத புது சவுண்ட் எடுத்துகிட்டு வந்து நாளுக்கு நாள் எடுத்துகிட்டு வராங்க. அண்ட் மோரோவர் இப்போ நமக்கு ஏஐ ரொம்ப நல்லா பண்ணி கொடுத்துட்ருக்கு. நான் தரன்னு எதனா பாடி கொடுத்தா கூட அது வேறு மாதிரி பண்ணி கொடுத்துருது. ஸோ அந்தளவுக்கு வரும்போது எவ்வளோ நாளைக்கு மெஷின்ஸ் எடுத்துகிட்டு போக முடியும்? மெஷினே அப்படியே இருந்ததுன்னா அந்த மெஷினை வந்து நம்ம தமிழ் மியூசிக்கை வந்து படிக்க வச்சு அதுக்கு ஹெல்ப் பண்ண வைக்கணும். ஸோ அந்த விஷயத்தை நோக்கி போயிட்டுருக்கு. ஸோ பண்ணணும். அடுத்தடுத்த ப்ராஜெக்டில் எந்த அளவுக்கு தமிழ் மியூசிக் எடுத்து வரணுமோ அந்த அளவுக்கு எடுத்துகிட்டு வரணும்னு நினைக்கிறேன். எனக்கு இமான் சாரோட மியூசிக் கொஞ்சம் பிடிக்கும். ஏன்னா அவர் நிறைய கொஞ்சம் அந்த தமிழ் ரிலேட்டடான ரிதம்ஸ் நிறைய கொடுப்பாரு. ஸோ அந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் நான் நிறைய ரிதம்ஸ் போடணும்னு நினைக்கிறேன் நான். ஸோ ஒரு ஐடியாவே இல்லாமல் சினிமாக்குள்ளே வந்தாச்சு. இப்போ உங்களோட மனநிலைமை எப்படி இருக்குது? என்ன மாதிரியான ஒரு மியூசிக் டைரக்டராக வலம் வரணும் அப்படின்னு ஆசை? ஆக்சுவலி இப்போது சினிமாக்குள்ளார வந்ததுக்கப்புறம் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி வந்திருக்குன்னு சொல்லலாம். ஸோ இன்ட்ரெஸ்ட்டை தாண்டி ஒரு பொறுப்பு, அவ்வளோதான். எனக்கு இன்னும் பெருசாக பண்ணணும், அது பண்ணணும், இதை பண்ணணுன்றதை தாண்டி பண்ணுறதை வந்து அடுத்து ஒரு ப்ராஜெக்டோ 2 ப்ராஜெக்டோ ஈவன் இதுக்கப்புறம் கண்டினியூ ப்ராஜெக்ட் கிடைச்சாலும் கிடைக்காம கூட போகலாம். ஸோ எவ்வளோ பேர் வராங்க போகிறாங்க. ஸோ வாட் எவர் ஹேப்பன்ஸ் அந்த கிடைக்கிறத உருப்படியாக பண்ணணும், கொஞ்சம் பொறுப்போடு பண்ணணும். நாளைக்கே நம்ம வந்து ஒரு 4 சாங் பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல, நம்ம நல்லா தான் பண்ணியிருக்கோம், நம்ம எதுவும் அன்னெசரியாக பண்ணல, யாரோ ஒருத்தருக்கு வந்து அந்த சாங் வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணணும்னு சொல்லிட்டு. அண்ட் மோரோவர்
வந்த வரைக்கும் பண்ணாமல் கொஞ்சம் டீசெண்டான மியூசிக், அட் த சேம் டைம் கரெக்டாக அந்த சுச்சுவேஷனுக்கு, டேரக்டருக்கு, ப்ரொடியூசர் கதைக்கு ஏற்ற மாதிரி ஒரு மியூசிக்கு. ஸோ அந்த மாதிரி கொடுக்கணும். அண்ட் லிரிக்லேயும் சரி மற்ற எல்லாத்துலேயுமே கரெக்டாக ப்ராப்பராக கொடுக்கணும். அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி தான் அதிகமாக இருக்குது. ஆர்வத்தை தாண்டி பெருசாக பண்ணணும், நான் சாதிக்கணும், அதை பண்ணணுன்றதை தாண்டி ரெஸ்பான்சிபிளாக பண்ணணும். ஒரு ப்ராஜெக்டை நல்லா பண்ணணும், அழகாக பண்ணணும், பண்ணி கொடுக்கணும். எல்லாருக்கும் திருப்தியாக இருக்கணும், மெயினாக ஆடியன்ஸ்க்கு திருப்தியாக இருக்கணும். பட் இருந்தாலும் எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கும்ல, லைஃப் டைமில் இவங்களோடலாம் ஒர்க் பண்ணிடணும். அந்த மாதிரி ஒரு சில விஷ் நாங்கள் கேட்குறோம், அது மாதிரி சொல்லுங்கள். இப்போ நிறைய மியூசிக் டைரக்டர்ஸ் வந்து பாடுற ட்ரெண்ட் ஆகிடுச்சு. ஸோ அந்த மாதிரி எந்த ஒரு மியூசிக் டைரக்டர் உங்கள் மியூசிக்கில் பாட வைக்கணுன்ற ஒரு ஆசை? என்ன கேட்டால் மியூசிக் டைரக்டராக இருக்கிறவங்க எல்லாரோட வாய்ஸுமே ஒரு சூப்பரான ஒரு சோல்ஃபுல் வாய்ஸாக இருக்கும். ஈவன் சிங்கர்ஸை தாண்டி ஒரு கம்போசரோட வாய்ஸு அது எப்படி இருந்தாலும் அந்த கம்போசரோட வாய்ஸில் வந்து ஒரு உயிர் இருக்கும். அது வந்து ரொம்ப அழகாக இருக்கும். நீங்கள் ஒரு சில சாங்கோட வெளியே ரிலீஸ் ஆன வேர்ஷனை விட கம்போசர் வாய்ஸில் இருக்கிற ட்ராக் வேர்ஷன் கேட்டிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி எந்த மியூசிக் டைரக்டராக இருந்தாலும் சரி, நான் வந்து அவங்களுக்கு ரொம்ப வந்து ஓகே பாடுறீங்களா வாங்க பாடுங்க, அவ்வளோதான். ஏன்னா நான் சின்ன வயசுலேருந்தே வந்து யுவன் சார் வாய்ஸாக இருக்கட்டும், எனக்கு எடுத்ததுமே ஒரு கனெக்ட் ஆகிற ஒரு வாய்ஸ் வந்து யுவன் சார் வாய்ஸ். ஜிவி அண்ணா வாய்ஸ் வந்து ரொம்ப வேறு மாதிரி இருக்கும். ஈவன் அனி சார் வாய்ஸ் வந்து வேறு லெவல். இப்போ கேட்டால் இப்போ இருக்கிற ட்ரெண்ட்ஸ் எல்லாம் பழசுலேருந்து புதுசுலேருந்து எல்லாமே டான்ஸ் ஆட ஆரம்பிச்சோம் அவர் வாய்ஸ்லாம் கேட்டால். ஸோ இந்த மாதிரி ரஹ்மான் சார் வாய்ஸ் மட்டும்தான் என்னை வந்து நைட்டில் தான் கேட்பான் அவர் வாய்ஸ் முக்கால்வாசி. ராஜா சார் தான், ரஹ்மான் சார் கம்பல்சரி நைட் மோடு தான். ஸோ அவங்க வாய்ஸ்லாம் கேட்டாலே என்னமோ பண்ணும். நான் எவ்வளோ லோவாக இருந்தாலும் டவுனாக இருந்தாலும் மேக்ஸிமம் அவர் ரஹ்மான் சாரோட இன்டர்வியூஸு, அவரோட வாய்ஸு அதெல்லாம் நம்மளை வந்து என்னென்ன பண்ணுவோம். அதே மாதிரி சந்தோஷ் நாராயணன் சாரோட வாய்ஸு, அது வந்து ஸ்டார்டிங்கில் வரும்போது அவர் வாய்ஸ் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இந்த மாதிரி எல்லாரும் ஃபீல் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அதில் எவ்வளோ பெரிய ஒரு உயிரோட்டம் இருக்கும்ன்றது அதுக்கப்புறம் தான் வந்து புரிஞ்சுக்கினாங்க. ஸோ அந்த மாதிரி எல்லாருக்குமே அந்த ஒரு யூனிக்கான வாய்ஸ் இருக்குது. ஈவன் இமன் சாருக்கும் பயங்கரமாக இருக்கும் அவரோட வாய்ஸ்லாம். ஸோ அந்த டெப்த்தை வந்து என்றைக்குமே நான் வந்து மிஸ் பண்ணுறதுக்கு நினைக்கவே மாட்டேன். யாருன்னா பாட வராங்களா, தயவுசெய்து எல்லாரும் கூடயும் ஆசை எனக்கு. ஓகே. ஸோ பாடணும், இவங்க பாட வராங்க, நிறைய பேர் ஒத்துக்க மாட்டாங்க, அதுதான் பெரிய விஷயமே. ஸோ என் கேஸ் இன்னொருத்தரோட மியூசிக்கில் ஒரு மியூசிக் டைரக்டர் பாட ஒத்துக்கிட்டா எந்த மியூசிக் டைரக்டருமே வேணான்னு சொல்ல மாட்டேன். தயவுசெய்து வாங்க தெய்வமே வாங்க பாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஏன்னா அந்த கம்பல்சரி அந்த பாட்டோட ஸ்டாண்டர்ட் மாறிடும். அந்த மாதிரி இன்னொரு மியூசிக் டைரக்டர் ஒரு கம்போசரோட பாட்டு இன்னொருத்தர் பாடுறத விட, ஏன் ஷான்ரோல்னு சொல்கிற சாரோட வாய்ஸ்லாம் கேட்டிங்கன்னா இன்னும் பயங்கரம். தலைகோதம் சாங்லாம் நான் பயங்கர ரிப்பீட்டடில் கேட்டுருவேன். என்னம்மா வாய்ஸ் அப்படி அந்த சுச்சுவேஷனுக்கே அந்த உயிருக்கு வந்து கம்ப்ளீட்டாக கொடுத்துருவாங்க அந்த சாங். ஸோ ஏன்னா இது அவங்க ஆல்ரெடி மியூசிக்கில் டீப்பஸ்ட்டாக அவங்க ஒரு கம்போசராக இருக்கிறதுனால இன்னொரு கம்போசர் பண்ண மறந்ததையும் அவங்க ஃபுல்ஃபில் பண்ணிடுவாங்க அந்த சாங்ல. அவர் ஏதோ ஒன்று தவற விட்டதை கூட இவங்க வந்து அந்த வாய்ஸ் மூலயமா தூக்கி கொடுத்துருவாங்க. அதே மாதிரி சிங்கர்ஸ் ஏதாவது ஆசைகள் இருக்கா, இல்லை அது யாராக இருந்தாலும் ஓகே அப்படின்ற மாதிரி? அப்படி இல்லை, அது வந்து நான் சொல்ல எனக்கு பிடிக்கும் எல்லா சிங்கர் கூடயும் ஒர்க் பண்ணுறதுக்கு. சிங்கர்ஸ்னு வரும்போது என்னன்னா 100% டைரக்டர் அண்ட் ப்ரொடியூசர் வந்து டிசைட் பண்ணிடுவாங்க. அதில் கம்போசராக நான் இந்த சிங்கர் பண்ணால் நல்லாயிருக்கும், இவங்க பண்ணால் நல்லா இருக்கும் சஜஷன் தான் கொடுக்க முடியும். சரி ஓகே எடுத்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் வந்து கொஞ்சம் யோசிப்பாங்க. அவங்களும் கொஞ்சம் அந்த ஃபேன் பை மூமெண்ட்டில் ஓகே இந்த சிங்கர் நல்லா இருப்பார்னா அவர் பாடினா நல்லா இருக்குமென்ட்டு லாக் பண்ணிப்பாங்க. இல்லை ஒரு சிலர் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க, இந்த பாட்டு எனக்கு இப்படி தான் வேணும், எனக்கு இந்த மாதிரி தான் அப்படின்னு சொல்லும்போது அப்போ கம்பல்சரி வந்து டைரக்டர் அண்ட் ப்ரொடியூசர் வந்து எந்த சிங்கர் வாய்ஸ் வந்து கேட்குறாங்களோ, நானும் இல்லை எந்த மியூசிக் டைரக்டராக இருந்தாலும் சஜஷன் கொடுத்துருவாங்க. அவங்க ஃபைனலாக எந்த சிங்கரோட வாய்ஸ் அவங்க கதைக்கு அந்த சுச்சுவேஷனுக்கு சாங்க்கு அடாப்ட் ஆகுதோ அதை ஃபைனல் பண்ணிவிடுவாங்க. ஸோ அது கண்டிப்பாக எந்த மியூசிக் டைரக்டருமே இந்த சிங்கர் வாய்ஸ் நல்லா இல்லை, இது நல்லா இருக்காதுலாம் யாருமே சொல்ல மாட்டாங்க. எல்லாருக்கும் எல்லார் வாய்ஸும் பிடிக்கும். ஏன்னா மியூசிக் டைரக்டரோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து அது வந்து வாய்ஸ் கிடையாது, அது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் மாதிரி தான் பாடுறவங்க எல்லாருமே. ஸோ இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வேணுமா இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வேணுமான்ட்டு அவங்களால வந்து டிசைட் பண்ண முடியாது. அவங்களுக்கு எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டுமே அழகாக தான் தெரியும். எது வந்து அந்த சுச்சுவேஷனுக்கு எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டு அந்த மூடை அந்த ஒரு சுச்சுவேஷனை கரெக்டாக கொடுக்குதோ அதை ஃபைனல் பண்ணி. இப்போ வந்து உங்களுக்கு சூப்பரான ஒரு செக்மெண்ட் வந்து காத்துட்டு இருக்கு, குட் ஆர் பேட் அப்படின்னு சொல்லிட்டு. நாங்கள் கேட்குற கேள்விகளுக்கு நீங்கள் குட்னா குட்னு காமிக்கணும், பேட்னா பேடுன்னு காமிக்கணும். ஆனால் உண்மையை மட்டும் தான் சொல்லணும். ரெடியா ஆரம்பிச்சிடலாமா? ஓகே. ஸோ இதான் அந்த ப்ராப்பர்ட்டி தாங்க. ஓகே ஆரம்பிக்கலாமா? யா ஷூர். ஓகே. ஆஸ் அ சிங்கரா நீங்க குட்டா பேடா? பேட் யோசிக்கவே இல்லை. அது 200% பேடு தான். ஓகே. ஸோ இப்போ தான் லேர்னிங்கில் இருக்கேன் கொஞ்சம் கொஞ்சமாக. அந்த லேர்னிங்கை வந்து படத்தில் பாடுறதுக்கெலாம் இல்லை, வர சிங்கருக்கு நான் பாடி காட்டணும்ல, அப்போ தான் அவங்களுக்கு ஒரு ஐடியா வரும். ஒரு சில பிச்சு வந்து போகவே போகாது இந்த ஸ்கேலெல்லாம் நம்மளுக்கு ஹை பிச்சு. ஸோ அந்த டைமில் வந்து எப்படி வரும் சார் இந்த இடம் எப்படி மேலே பாடலாமான்னு கேட்டாங்க. அது பாடி காட்டுறதுக்காவது நம்மளுக்கு கொஞ்சம் தெரியணும்ல, அதனால தான். ஓகே ஓகே. ஸோ சிங்கிங்கில் பேடுன்னு சொல்லிட்டீங்க, டான்ஸில் குட்டா பேடா?
டான்ஸ். Dance. ஓகே. சும்மா வீட்டில் டான்ஸ் உங்களை பார்த்தா பண்ணுறதோட கொஞ்சம் சரி. ஹிப் ஹாப் பண்ற மாதிரிலாம் கேப் போட்டு ஒரு மாதிரி யோயோவா இருக்கீங்களே. வீட்ல டான்ஸ் பண்ணுவேன்னு சொல்றாரு. வீட்டில் சும்மா வந்து ஜாலிக்கு அந்த மாதிரி சுற்றிட்டு இருக்கிறதோட சரி, மற்றபடி அதெல்லாம் கிடையாது. டான்ஸுக்கும் அதுக்கும் இப்போ வரைக்கும் ஐடியா இல்லை. ஒரு மியூசிக் டைரக்டரா நீங்க என்ன கன்சிடர் பண்றீங்க? குட்டா பேடா? யா, ஏன்னா எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்குது. ஸோ நம்ம ஏதோ ஒரு உருப்படியான ஒரு வேலை பண்ணுறோம் அப்படின்ற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குது. அண்ட் மோர் ஓவர் வந்து ஒரு படம் கூட இப்போ ரிலீஸ் ஆயிடுச்சுன்னா ஒரு 20 வருஷம் 30 வருஷம் கழிச்சு அந்த படத்தை ஒரு ஒரு 5 பேர் 6 பேர் யாருன்னா எடுத்து பார்ப்பாங்க. பட் ஆனால் அந்த 20 வருஷம் 30 வருஷம் கழிச்சு கூட ஒரு பாட்டு வந்து கேட்டுட்டு இருப்பாங்க, அதுக்குன்னு ஒரு ஆடியன்ஸ் இருப்பாங்க. ஆமா. ஸோ அந்த மாதிரி ஏதோ ஒன்று பாட்டு நம்ம பண்ணும்போது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஸோ ஏதோ ஒன்று நம்ம பண்ணுறோம் உருப்படியாக. இப்போ ஜல்லிக்கட்டுக்குன்னு ஒரு சாங் பண்ணுறோன்னா அட்லீஸ்ட் ஒரு 10 வருஷம் கழிச்சும் இந்த ஜல்லிக்கட்டு எங்கேயாச்சும் எதனா ஒரு நடந்துட்டு தான் இருக்கும். எவ்வளோ பெரிய சிட்டி ஆனாலும் எவ்வளோ பெரிய டிஜிட்டல் வந்து இந்த இடத்துல நடந்தாலும் அந்த பாரம்பரிய மக்கள் விட்டு போகாது. அப்போ கண்டிப்பாக ஒரு 10 சாங் போட்டாங்கன்னா அதில் ஒரு சாங் ஏன் ஜல்லிக்கட்டு சாங் வராதா கண்டிப்பா. அப்படிங்கிற ஒரு அந்த ஒரு திருப்தி வந்து கண்டிப்பாக அது இருக்குது. ஸோ Okay. அதனால அதில் வந்து Good. வெரி குட். ஓகே. ஸோ குக்கிங்ல நீங்க குட்டா பேடா? குக்கிங்கில் கொஞ்சம் போட்டு அப்படியா? நல்லா ஆமா. பண்ணுவீங்களா சமையல்? யா கொஞ்சம் உங்களோட cook சிக்னேச்சர் டிஷ்னா என்ன டிஷ்? வெஜிடேரியன் நான் வெஜிடேரியன் ரெண்டுமே பண்ணுவேன். ஸோ எனக்கு பிடிச்சது மேக்ஸிமம் வெஜிடேரியன். ஸோ ஓகே. வீட்டில எல்லாம் நான் வெஜிடேரியன் கேட்டாங்கன்னா பண்ணி கொடுப்பேன் எல்லாமே. என்ன என்ன நல்லா dish? சமைப்பீங்க? பிரியாணி, சிக்கன் கிரேவி, இந்த மாதிரியான விஷயங்கள், ஓ. சிக்கன் 65 அந்த மாதிரி Okay. இந்த மாதிரி ஜென்ரலாக நம்ம சாப்பிட்றது தான். ஆ, அது கொஞ்சம் திடீர்னு கேட்பாங்க. ஆ. ஸோ திடீர்னு அவங்களுக்கு தோணும்ல, சாப்பிட்றதுக்கு தோணும்ல, அப்படி கேட்கும்போது செஞ்சு கொடுத்துட்டோம்னா ஓகே. ஓ, லக்கி வைஃப் தான் அப்பா உங்களுக்கு. ஒய்ஃப் மட்டும் இல்லை, எல்லாருமே வீட்டில் அம்மா அப்பாலாம் கூட ஓ, எல்லாருக்குமே. ஆமா ஊருக்கு போனோம்னா கேட்பாங்க. சூப்பர். ஃபெஸ்டிவல் டைம்லலாம் செஞ்சு கொடுத்துட்டு வரேன். சூப்பர். ஒரு ஆடியோ இன்ஜினியரா நீங்க குட்டா பேடா? Yeah. அதுதான் ஏன்னா- படிச்சேன். ஆமாம், அதுதான் படித்தேன் ப்ரொஃபஷனல். அண்ட் மோர் ஓவர் சீக்கிரம் சாட்டிஸ்ஃபைட் ஆக மாட்டேன் ஆடியோவில் கூட. ஓ. மியூசிக்கில் கூட ஓரளவுக்கு ஓகே போதும், இதுக்கு வேலை இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஆட் பண்ண வேண்டாம், ரொம்ப நிறைய ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னு தோணும். பட் ஆடியோ இன்ஜினியராக சீக்கிரம் சாட்டிஸ்ஃபைட் ஆக மாட்டேன். ஏன்னா அது ஒரு பேசிக் ஃபவுண்டேஷன்லேருந்து படிக்கிறோம்ல. இப்போ நான் படிக்கும்போது ஒரு மேக்னெட்டிக் டேப்லேருந்து ஃபிலிம்லேருந்து நான் படிச்சிருக்கேன். ஸோ நான் ப்ராஜெக்ட் முடிக்கும் போதெல்லாம் ஃபிலிமில் தான் நான் எக்ஸ்போஸே பண்ணேன். சவுண்ட் நெகட்டிவ்னு சொல்லுவாங்க, அதை தான் Okay. எடுத்து பாசிட்டிவ் பண்ணி ஸோ 24 ஃப்ரேம் செகண்ட்ஸ் மாதிரி வச்சு ப்ரொஜெக்டரில் ஓட்டி பார்த்து ஃபிலிமில் வரைக்கும் நான் படிச்சுட்டு வந்திருக்கேன். ஸோ அந்த பேசிக்லேருந்து வந்ததுனால எனக்கு சவுண்டோட குவாலிட்டியில் வந்து கொஞ்சம் கன்வின்ஸ் ஆக மாட்டேன். ஸோ முடிஞ்ச வரைக்கும். ஸோ அதனால தான் இந்த படத்துக்கு கூட ஃபஸ்ட் படத்துக்கே வந்து உதய் அண்ணா பண்ணணும். ஸோ ஏன்னா அவர் பெரிய சவுண்ட் இன்ஜினியர். ஸோ அவர் மிக்ஸ் பண்ணால் எனக்கு நல்லாயிருக்கும், டால்பி பண்ணால். ஸோ நல்லா ஒரு டெப்த்தாக படத்துக்குன்னு சொல்லிட்டு அதில் காம்ப்ரமைஸே ஆகலை நான் லாஸ்ட் வரைக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரியே அமைஞ்சிருச்சு எனக்கு. அவரும் வந்து நல்லா பண்ணி கொடுத்துருக்காரு, ரொம்ப நல்லா பண்ணி கொடுத்துருக்காரு. ஸோ ஃபிட்னஸ்ல குட்டா பேடா? சம்டைம்ஸ் ஓகே. அப்பப்ப ஜிம்முக்கு Sometimes, போவீங்களா? ஜிம்முக்குலாம் இல்லை, ஜிம்முக்கு போகிறது எனக்கு அவ்வளோ பிடிக்காது. ஸோ அதுக்கு பதில் நான் வேறு ஏதாச்சும் ஸ்போர்ட்ஸு இல்லை அந்த மாதிரி வாலிபால் விளையாடுவேன். Okay. ஈவன் காலேஜில் எல்லாம் வந்து வாலிபால் விளையாடிருக்கேன், ஸ்கூல் டைம்ஸில் ஃபுட்பால் ஆடிருக்கேன். அண்ட் ஏதாச்சும் இந்த மாதிரி இல்லை ஊரில் ஆக்டிவிட்டி ஊருக்கு போனேன்னா பசங்க கூட வந்து கிரிக்கெட் ஆடுவேன். ஸோ இந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ் ரிலேட்டடாக தான் இருக்கும். ஜிம் Okay. போகிறது அதெல்லாம் சம்டைம்ஸ் ட்ரை பண்ணி ஒரு நாள் 2 நாளைக்கு மேலே போக முடியாது, கை கால் வலியை தூச்சுன்னா அப்படியே ட்ராப் பண்ணிவிடுவேன். ஸோ Okay. அதுக்கான ப்ரிப்பரேஷன் ஒரு 2-3 முறை ட்ரை பண்ணி விட்டதுனால தெரிஞ்சிருச்சு நீ அந்த மெட்டீரியல் கிடையாது. ஸோ இனிமேல் ஜிம்முக்கெல்லாம் ட்ரை பண்ணாதுன்னு சொல்லிட்டு. ஸோ Okay. மேக்ஸிமம் விளையாட்டு தான் ஜாலியாக. ஒன்று கிரிக்கெட்டு இல்லை வாலிபால், அந்த மாதிரி ஷட்டில் கார்க்கு கூட டைம் கிடைக்கும் போது நைட் டைமில் போயிட்டு ஆடுவோம். ஸோ அந்த மாதிரி ஆடும்போது அதில் வர அதுலயே ஸ்வெட்டிங்கு, fit ஆயிடும். அதில் ஒரு ஃப்ரெஷ்னஸே வந்து நம்மளுக்கு நல்லா இருக்கும், ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக இருக்கும். பாடல் ஆசிரியரா நீங்க குட்டா பேடா? அது வந்து ஆடியன்ஸ் தான் சொல்லணும். ஏன்னா உங்களுக்கு இதுதான் தோணல ஃபர்ஸ்ட் படம். எனக்கு வந்து நான் எழுதுறதுக்கு கொஞ்சம் குட்டா தெரியுது. ஆ, ஆ. பட் வந்து ஆடியன்ஸ் வந்து இந்த படத்துக்கு அப்புறம் சொன்னாங்கன்னா குட்டா பேடா, இல்லைன்னா அதுக்கப்புறம் ஒருவேளை பேடா இருந்ததுன்னா அடுத்த பாடத்துல இருந்து எழுதுறதை நிறுத்திட்டு கம்போஸ் பண்ற வேலையை மட்டும் பாரு. அண்ட் கமிங் பேக் டு கருப்பு பல்சர், ட்ரெய்லர் பார்க்கும்போதே தினேஷ் வந்து ரொம்ப வித்தியாசமா இருக்காரு, ரொம்ப யங்கா இருக்காரு. ஆக்சுவலா வந்து எப்ப ஆரம்பிச்சாங்க படம்? அண்ட் இப்ப வந்து ஒரு வேரியேஷன் கொடுத்துருக்காரா படத்துக்காக? படம் வந்து ஐ திங்க் 2 இயர்ஸ் முன்னாடி ஸ்டார்ட் பண்ண படம் இது. இன்பிட்வீன் அவரோட கெட்டப் சேஞ்சஸ்ஸு, ஸோ அதனால கொஞ்சம் படங்கள் வந்து, ஏன்னா வேற ஒரு படத்துக்கு உண்டான கெட்டப்பில் இருப்பார். ஸோ அதனால கொஞ்சம் முன்ன பின்ன ஆகி ஸோ இப்போ முடிஞ்சிருக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்சு ஆமாம், அவருக்கு வந்து இப்போது 2 டபுள் ஆக்ஷன்ன்றதுனால ஸோ கம்ப்ளீட்டாக ஒரு ஹீரோ வந்து சென்னை பேஸ்டும் இன்னொரு ஹீரோ மதுரை பேஸ்டும் இருக்கும்போது அதுக்கு உண்டான ஹார்ட் ஒர்க்கும் எஃபோர்ட்டும் அவர் போட்டிருக்காரு. ஸோ கம்ப்ளீட்டாக ஒரு டிஃப்ரெண்ட் இருக்கும். அவரோட சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நல்லா ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. அவரோட ஹேர் ஸ்டைல்லேருந்து, அவுட்லுக்லேருந்து, அவரோட காஸ்டியூம்லேருந்து எல்லாமே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ஸோ இது நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல டிஃப்ரெண்ட் தெரியும் அவர் எந்த அளவுக்கு ஃபுட் போட்டிருக்காருன்னு சொல்லிட்டு. ஸோ இது பார்க்கும்போது ஒரு நார்மல் மிடில் கிளாஸ் ஃபேமிலி மேனாக சென்னையில் ஒரு வேலை செய்கிற ஒரு ஆளாக
அதுக்கு உண்டான லுக்கில் எந்த விதமான டவுட் இல்லாமல் உங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி தினேஷ் சார் வந்து எந்த மாதிரியான ஆக்டர்னு சொல்லிட்டு ஆமா. அந்த ஒரு கதையோடவே ஒன்றிடுவார் அவர். ஆமா, ஸோ அந்த ஒரு கேரக்டராகவே அவர் வாழ்ந்திருப்பார். ஆக்சுவலி நடிக்கல அவர் 2 கேரக்டர்லையும் அவர் வாழ்ந்திருப்பார். அப்படி தான் இருக்கும் படம். அண்ட் இன்னொரு ஒரு விஷயம் கேள்விப்பட்டோம், இந்த படத்துல வந்து ஒரு பாடல் வந்து கானா பாலா சார் வந்து பாடியிருந்தாரு. பட் ஏன் அது வந்து படத்துல வைக்க முடியல அந்த song? ஆக்சுவலி அதுதான் நம்மளுக்கு டைம் வந்து திடீர்னு வந்து டைட் டெட்ல வந்து நம்ம ரிலீஸ் ஆகும்போது கிடச்சிச்சு, ரிலீஸ் டேட் லாக் ஆயிடுச்சு, கிடச்சிச்சுன்னும் போது நம்மளுக்கு வந்து அந்த சாங் வந்து ப்ரொமோஷனுக்கு வச்சுக்கலாம் ம். அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியாவுக்கு வந்தாச்சு. அண்ட் மோர் ஓவர் வந்து அதான் சொன்னல, ஸோ கெட்டப்ஸ் வந்து வேறு கெட்டப்ஸில் இருக்கிறதுனால மறுபடியும் கூப்பிட்டு அது ஒரு சாங்காக மறுபடியும் நம்ம பேட்ச் பண்ண முடியாது. ஸோ அப்படி தான் வந்து எனக்கு ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து சொன்னாங்க. கானா சாங் வந்து அது வந்து படத்தில் வந்து ஒரு பார்ட்டாக இல்லை, கதைக்கு தேவையான சாங்காக இல்லை. ஓ, நம்ம okay, பிளான் okay. பண்ணதே வந்து சரி ஒரு ஜாலிக்காக ஒரு இன்டர்வல் பிரேக்கில் இல்லை எங்கேயாச்சும் வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து டேரக்டருக்காக சொன்னார். ஸோ ஒரு கட்டத்தில் அது கதைக்கு உண்டான சாங்காக தான் கம்பல்சரி எடுத்து முடிச்சுட்டு இருப்பாங்க. கதைக்கு தேவையில்லைன்னும் போது அதை ப்ரொமோஷனாக வச்சுக்கலாம், டைட்டில் கார்டில் போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு பண்ணிட்டாங்க. நல்லா வந்திருக்கு அந்த சாங்கும், நல்லா. அது கண்டிப்பாக சென்னையில் இருக்கிற எல்லாருக்குமே அந்த கானா சாங் பிடிக்கும்னு நம்புகிறேன். நைஸ். அண்ட் கானா பாலா சாரோட கம்பேக் மாதிரி இருக்கும். ஏன்னா ரொம்ப நாள் ஆயிடுச்சு அவர் வாய்ஸ் கேட்டு. ஆமா. இதுக்கப்புறம் கேட்கும்போது அந்த மறுபடியும் அந்த ஒரு கம்பேக் இருக்கும் கண்டிப்பாக. சூப்பர். So- அண்ட் ஃபைனலா ஒரு கேள்வி, கருப்பு பல்சர் படம் வந்து என்ன ஜானர்ல இருக்கும்? ஆக்ஷனா, த்ரில்லரா, ஹாரரா, இல்ல பயங்கர ஃபேமிலி டிராமாவா? ஆக்சுவலி இது எல்லாமே இருக்கு அதில். ஸோ இது வந்து ஒரு பயங்கரமான ஒரு கமர்ஷியலாக இருக்கும் இந்த படம். நீங்கள் வந்து காமெடி வேணும்னா நீங்கள் ஜாலியாக காமெடி வந்து வேணா காமெடி ஐயா, இருக்கு. அந்த மாதிரி தான் ஆக்ஷன் சொல்லலாம். வேணுமா ஆக்ஷன் நீங்கள் இருக்கு. எடுத்துக்கலாம், எல்லாமே இருக்கு. ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு பிடிக்கிற மாதிரி பண்ணியிருக்காரு டேரக்டர். ஸோ கண்டிப்பாக ஃபேமிலியாக இப்போ குழந்தைங்கலாம் கூட கூப்பிட்டு வந்தால் ஜாலியாக படம் பார்த்துட்டு போகலாம். ஸோ இவ்வளோ நேரம் வந்து ரொம்ப அழகா ரொம்ப யதார்த்தமா உங்களோட சினிமா ஜேர்னி எங்களோட ஷேர் பண்ணீங்க. கருப்பு பல்சர் மூவி வந்து சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகணும். ஜெயா டிவி சார்பா பெரிய பெரிய வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஃபார் தேங்க்யூ கமிங். தேங்க்யூ Thank you. தேங்க்யூ.